कथयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनयाः विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य महदात्वय भटनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणु परकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। स्वादयन्निक सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभय वेदांताचार्यराय பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் எழுந்துருளியிருக்கும் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீய சுவாமி, அந்த சுவாமியினுடைய திருவுள்ளத்தின்படி ஸ்தோத்திரதாரா தொடங்கி நம் பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்களின் ஆழ்பொருளை ஒவ்வொன்றாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே ஸ்தோத்திர ரத்னம் சுவாமி ஆளவந்தார் அருளி செய்தது. அதுல சுவாமி என்ன சாதித்தார் என்கிற முன்னுரை அவதாரிகையும் கூடவே முதல் 3 ஸ்லோகங்களின் அர்த்தம் என்பதையும் இன்று விண்ணப்பம் பண்ணுகிறேன். திவ்ய பிரபந்தத்தை முழுவதுமாக அனுபவித்து பின்னர் பூர்வாச்சாரிய ஸ்தோத்திரங்களை அனுபவித்திருக்கிறோம். இருக்கும் இடத்திலிருந்து இவை ஓரளவு நமக்கு கிடைக்கின்றனான்னு சொல்லணும்னால் அதற்கு ஜீயர் சுவாமி திருவடிகளுக்கு முதற்கண் பல்லாண்டு பாட வேண்டும். வாழி வாழி போற்றி அவருடைய கைங்கரியங்கள் நம் அனைவரையும் வந்து அடைய வேணுங்கிற அவருடைய சங்கல்பம். இதை சுவாமி ராமானுஜர் மேன்மேலும் நிறைவேற்றி கொடுக்க வேணும்னு பிரார்த்தித்து கொண்டு சுவாமி ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம் அதுல என்ன சொல்லப்பட்டதுங்கிறதை சுருக்கமாக விண்ணப்பம் பண்ணுகிறேன். சுவாமி நம்மாழ்வார் பெருமானிடத்தும் விஸ்வக்சேனரிடத்தும் அனைத்து அர்த்தங்களையும் கற்றார். இதுதான் வேதாந்தத்தினுடைய சாரம்னு புரிந்து கொண்டார். தனக்கத பகவானே அனுகிரகித்தான் என்பதை மயர்வர மதிநலம் அருளினன் என்ற தன் பாசுரத்தாலும் விண்ணப்பம் செய்தார். அவரே ஒரு யோகி. அதனால் பெற்ற அர்த்தங்களை எல்லாம் நன்கு மனனம் செய்து நினைத்து நினைத்து தமிழிலே எளிய இனிய தமிழில் நம் அனைவருக்கும் புரியும்படிக்கும் அனுஷ்டானத்தளவுக்கு வரும்படிக்கும் எடுத்துரைத்தார்.
அவருடைய காலம் 32 திருநட்சத்திரங்கள் தான் எழுந்தருளி இருந்தார். பின்னர் பெருமானை விட்டு பிரிய மாட்டாமல் அவர் திருவடிகளையே அடைந்து நித்த கைங்கரியத்தில் இருந்தார். நம்மாழ்வார் திருநாட்டுக்கு திரும்ப எழுந்தருளி சுமார் 4000 ஆண்டுகளுக்கு பின்னால் காட்டுமன்னார் கோயிலில் சுவாமி நாதமுனிகளுடைய திருவவதாரம் ஆனி மாசம் அனுஷ நட்சத்திரத்தில் அவதரித்தார். அந்த நாதமுனிகள் திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரிக்கு சென்று 12,000 உரு அத்தனை தடவை கண்ணுனின் சிறுத்தாம்ப விண்ணப்பம் பண்ண நம்மாழ்வார் அவருக்கு 4000 பாசுரங்களையும் கொடுத்தாருங்கிற சரித்திரம் நாம் அறிவோம். இதுதான் இந்த சீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு அடிப்படை. அப்படி ஆழ்வார் உபதேசிக்கும் போது பாசுரங்களை மட்டும்தான் கொடுத்தாரா என்றால் இல்லை, ஆழ்வார்களுடைய திருவுள்ளத்தையும் சேர்த்து கொடுத்தார். எது வேதாந்தார்த்தம், அதை பெருமான் மயர்வர மதிநலம் அருளினதை தான் எப்படி சிந்தித்து ஆராய்ந்து அதை உனக்கு கொடுக்கிறேன் என்கிற அளவாக நாதமுனிகளுக்கு சகலார்த்தங்களையும் உரைத்தார். அதில் எது முக்கியமானது என்றால், இந்த ஜீவன் எதனால் சம்சாரத்தில் பெறப்படுகிறான், இந்த பிறவி எப்போது ஓயும், ஓய்ந்த பின் என்ன செய்ய வேண்டும், அதை அடைவதற்கு எது வழி, எது இவ்வளவு காலம் அடைய ஒட்டாமல் தடுத்து கொண்டிருக்கிறது, இந்த அர்த்தங்களை எல்லாம் சேர்த்தே நம்மாழ்வார் கொடுத்து விட்டார். திருவாய்மொழின்னு சொல்லும் போதே இந்த 5 தான் அதில் இருக்கும். மிக்க இறைநிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியின் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். இதன்படிக்கு அர்த்த பஞ்சகமே தான் திருவாய்மொழி. அந்த அர்த்தத்தெல்லாம் நாதமுனிகளுக்கு கொடுத்தார். நாதமுனிகள் தன் காலத்தில் அதை சிந்தித்து சிந்தித்து பலவாறாக வளர்த்து வைத்தார். அவருடைய காலத்துக்கு பின்னால் அவருடைய சிஷ்யர் உய்யக்கொண்டார் இடத்தில் கொடுத்தார். 4000 அந்த சுவாமி பெற்றார். அவர் தன் சிஷ்யர் மணக்கால் நம்பிகள் இடத்தில் கொடுத்தார், அவர் பெற்றார். மணக்கால் நம்பிகளுடைய சிஷ்யர் யாமுனாச்சாரியர்னு திருநாமம். ஒருபுறம் குரு சிஷ்ய கிரமத்திலேயும் வருகிறார், மற்றொரு கோணத்தில் சுவாமி நாதமுனிகளுடைய திருப்பேரனார். அவர்தான் யாமுனாச்சாரியர். நாதமுனிகள், அவர் திருக்குமாரர் ஈஸ்வர முனிகள், அவருடைய திருக்குமாரர் யாமுனாச்சாரியர். இவரைத்தான் ஆளவந்தார்னு சொல்லுகிறோம். இவர் நாதமுனிகளிடத்திலிருந்து மொத்த அர்த்தங்களையும் பெற வேண்டும். நேரே பெறுவதற்கு வாய்ப்பில்லை, வயதில்லை. அதனால உய்யக்கொண்டாரிடத்துல வந்து அது மணக்கால் நம்பிகளை அடைந்து மணக்கால் நம்பிகள் மூலமாக ஆளவந்தாரை வந்து அடைந்து விட்டது. அனைத்துமே வேதாந்தார்த்தம், அனைத்தும் ரகசியார்த்தம். ரகசியமான திருமந்திரந்தயன் சரம ஸ்லோகம் ஒரு புறம், வேதாந்தம் மற்றொரு புறம். இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நம்மாழ்வாரே பாசுரம் பாடி இருக்கிறார். இப்ப திவ்ய பிரபந்தம்னு மற்றொன்றும் சேர்ந்தது. ஆக வேதாந்தம், திவ்ய பிரபந்தம், ரகசியம், இதன் எல்லா அர்த்தங்களும் அனைத்தும் ஆளவந்தாரை வந்து அடைந்தன. ஆனால் அது கஷ்டமாக இருக்குமே. காலம் தேய தேய புத்தி, ஸ்ரத்தை, பாக்யம், ஆயுள், ஆரோக்கியம் இது இத்தனையும் தேய்ந்து கொண்டே வருகிறபடியால் அப்படியே அந்த வேதாந்தத்தை அந்த கட்டமான முகத்தோடு இவர்களுக்கு கொடுத்தால் அது இவர்கள் சமப்படுவார்கள். அதனால ஏழை எளிய மக்களுக்கு கூட நன்றாக வேதாந்தார்த்தம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு வழி ஸ்தோத்திர ரூபமாக்கி கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம்ங்கிறது துதி நூல், பெருமானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய நூல். அது எளியது தானே. மேலும் அது செய்யுள் வடிவத்தில் இருக்கு, பத்தியமா இருக்கிறதுனாலே மனப்பாடமா வச்சுக்கிறதும் சுலபம். கத்தியமா உரைநடையா ஒரு விஷயத்தை வாசிச்சு தெரிஞ்சுக்கணும், மனனம் பண்ணோம்னால் சிரமப்படுவோம். அதே ஒரு 4 பாட்டா இருந்ததுனால் பாட்டை மனப்பாடமா வச்சுட்டா சொல்ல சொல்ல அர்த்தங்கள்லாம் சுலபமா புரியும். இது ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தில் பட்டது. ஒரு புறம் இவர்கள்லாம் மகா ஞானிகள், மகா வைராகிய நிதிகள். இருந்தாலும் அத்தனைக்கத்தனை கருணையே வடிவானவர்கள். அதனாலதான் சரி, சாஸ்திரார்த்தத்தை ஸ்தோத்திர முகேன இந்த குழந்தைகளுக்கு கொடுப்போம்
என்று நினைத்து கொண்டு ஸ்தோத்திர ரத்னம்ங்கிற கிரந்தத்தை அனுகிரகிக்கிறார். ஆச்சரியமான துதி நூல். ரத்னம் ரத்னம்னால் மகார்க்கமான வைரம், விலை மதிப்பற்றதான ரத்னம். இந்த சம்பிரதாயத்தில் 3 முக்கியமான ரத்தனங்களை சொல்லுவார்கள். மந்திர ரத்தனம்னு சொன்னால் துவயம்ங்கிற மந்திரம். திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகத்துக்குள்ளே மந்திர ரத்தனம், அதுதான் துவயம். புராணங்களுக்குள்ளே புராண ரத்தனம் ஸ்ரீ விஷ்ணு புராணம். ஸ்தோத்திரங்களுக்குள்ளே ஸ்தோத்திர ரத்தனம் இதுதான். இப்போது நாம் பார்க்க கூடியிருக்கும் ஸ்தோத்திர ரத்தனம் ஸ்தோத்திரங்களிலேயே ரத்தனமானது. சுவாமி நாதமுனிகள் பாடிய ஸ்தோத்திரங்கள் எதுவும் கிடைப்பதில்லை, இல்லை. அடுத்தது உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகள், எதுவும் கிடைக்கவில்லை. ஆகவே இந்த சம்பிரதாயத்தில் ஆளவந்தார் பாடிய ஸ்தோத்திர ரத்தனம் தான் முதலில் கிடைக்கிறது. பெருமானை பற்றி அவர் பாடினது ஸ்தோத்திர ரத்னம். மகாலட்சுமி தேவியை பற்றி பாடினது சதுஸ்லோகி. இந்த 2 ஆளவந்தாருடைய முக்கியமான நூல்கள். இதை பற்றி விளக்கக்கூடியதுதான் ஒரு அழகான ஸ்லோகம். ஸ்வாதயன்னிக சர்வேஷாம் த்ரையந்தார்த்தம் சுதுர்கிரகம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திரா தம் வந்தே யாமுனாத்வயம். யாமுனாச்சாரியர்னு பெயர் பெற்ற அந்த ஆளவந்தாரை வணங்குகிறேன். அவர் நமக்கு பண்ணிருக்கிற உதவி உபகாரம் எது? யஹா யோகீந்திரா, எந்த ஒரு யோகீந்திரரானவர் ரொம்ப சிரமமா இருக்கக்கூடிய வேதாந்தார்த்தத்தை சுதுர்கிரகம் சட்டுன்னு படிச்சு தெரிஞ்சுட முடியாது. அப்படிப்பட்ட வேதாந்தார்த்தத்தை யாரு ஸ்தோத்ரயாமாச ஸ்தோத்திர ரூபத்தில் கொடுத்து, ஆகவே ஸ்வாதயன் எல்லாரும் எளிதில் அனுபவிக்கும்படி பண்ணி கொடுத்தாரோ. திரையந்தார்த்தம்னா, திரைங்கிறது வேதத்தை சொல்வார்கள். திரையந்தம்னா வேதாந்தம், திரையந்தார்த்தம்னா வேதாந்தார்த்தம். சுதுர்கிரகம் வேதாந்தார்த்தம் ஸ்தோத்ரயாமாச யஹா யோகீந்திரா தம் யாமுனாஹ்வயம் வந்தே. யாமுனாச்சாரியன் பெயர் பெற்ற அவரை வணங்குகிறேன். அவர் பண்ணது யாருக்காகனால் நமக்காக, ஏழை எளிய புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமப்படக்கூடிய மக்களுக்காகத்தான். எல்லாருக்குமா சுவாதயன்னிக சர்வேஷாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருந்தா போதும். அதுக்கு பெரிய அதிகாரத்தெல்லாம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அனைவரும் அறிந்து கொண்டு உஜ்ஜீவனம் அடையட்டும். அப்படி இந்த ஸ்தோத்திரத்தில் என்னதான் அர்த்தம் சொல்லி இருக்கிறதுன்னு பார்த்தால், எது பிராபியம் எது பிராபகம், ஆத்மாவின் தன்மை என்ன, பரமாத்மாவின் தன்மை என்ன, அவரை எப்படி அடைய வேண்டும், அடைந்து என்ன அனுபவிக்க வேண்டும், இந்த விஷயங்களை தான் சொல்றார். அதுல பிராபியம்னு சொன்னால் புருஷார்த்தம், அவருக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் ஒரே பயன். அந்த பயனை அடைவதற்கு வழின்னு சொன்னால் எத்தனையோ வழிகள் இருக்கலாம். ஆனா சரணாகதி என்னும் பிரபத்தி அதுதான் சிறப்பான மார்க்கம். இந்த 2 முக்கியமா இந்த ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்கார். ஸ்வாதயன்னிக சர்வேஷாம் த்ரையந்தார்த்தம் சுதுர்கிரகம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திரா தம் வந்தே, அவரை வணங்குகிறேன். யாமுனாஹ்வயம் தம் வந்தே. அடுத்த ஸ்லோகம், நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. சின்ன குழந்தை கூட இந்த ஸ்லோகத்தை சுலபமா சொல்லிடலாம். ஏன்னா திரும்ப திரும்ப அதே சொற்கள் தானே வருகின்றன. நமஹா நமஹா யாமுனாய, யாமுனாச்சாரியருக்கு வணக்கம், மீண்டும் வணக்கம், மீண்டும் வணக்கம், மறுபடியும் வணக்கம், புனகா நமஸ்காரம். எத்தனை தடவை பண்ணாலும் தகும். நாம 108 தடவை பண்ணாலும் அது ஒரு தடவை பண்ணத்துக்கு கூட சமம் ஆகாது. அவ்வளவு உபகாரம் அவர் நமக்கு பண்ணி இருக்கிறார். ராமானுஜரையே இந்த சம்பிரதாயத்துக்காக ஆக்கி கொடுத்திருக்கார். அதே போல திவ்யதேச கைங்கரியங்களை எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கார். சித்தித்திரயம் முதலான வேதாந்த கிரந்தங்களை சாதித்தார். அதை எளிமைப்படுத்தி இதோ ஸ்தோத்திரத்தன் சதுஸ்லோகி முதலானவர்கள் இவையெல்லாவற்றையும் அனுகிரகித்திருக்கிறார். இப்படி எத்தனையோ கைங்கரியங்களை பண்ணியிருக்கார். அதனால் அவர் வாழி வாழி நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா. இந்த அழகான பிரபந்தத்துக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அவர் ஆச்சரியமான வியாக்கியானம் அனுகிரகித்திருக்கிறார். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாக்வாய நமோ யாமுன சூனவே எட் கடாட்சைக லக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா. அந்த பெரியவாச்சான் பிள்ளையினுடைய கட்டாட்சம் கிடைச்சதுனால் ஸ்ரீதரனான பெருமானையே நாம் எளிதில் பற்றி விடலாம்.
அவர் கட்டாட்சமே கிடைச்சிடும். தமிழ் வியாக்கியானமாய் பல சம்ஸ்கிருத பிரமாணங்களோட சேர்த்து சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணார். அதே போல சுவாமி வேதாந்த தேசிகன் ஆச்சரியமான ஒரு சம்ஸ்கிருத வியாக்கியானம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. அந்த சுவாமி சம்ஸ்கிருத வியாக்கியானமாய் இதே ஸ்தோத்திர ரத்னத்துக்கு அனுகிரகித்திருக்கிறார். ரெண்டுமே விபுலமான வியாக்கியானங்கள். அதையெல்லாம் முழுக்க அனுபவிப்பது என்பது மிக நாட்கள் படிக்கலாம். அதிலிருந்து ஓரிரு அர்த்தங்களை மட்டும் இந்த கோட்டிக்கு விஷயமாக இப்போது விண்ணப்பம் பண்ணுகிறேன். அவதாரிக்கையில் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கும் போது முதல்ல எடுத்து கூறினதே, நம்மாழ்வார் பெருமானிடத்திலிருந்து பக்தியை பெற்றார், அவனுக்கு கைங்கரிய மன்றமே புருஷார்த்தம்னு பெற்றார், அதை நாதமுனிகளுக்கு கொடுத்தார், நாதமுனிகள் தன் சிஷ்யர்கள் மூலமாக ஆளவந்தாரிடத்திலே கொடுத்து விட்டார். அப்படி என்ன ஆழ்வார் புரிஞ்சின்றார்? பரஞ்சோதிர் உபசம்பத்திய ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்தியதே. இந்த ஜீவாத்மாவுக்கு சொரூபம் மிக உயர்ந்தது. ஞானமயமா இருக்கார், ஆனந்தமயமா இருக்கார். அவரே பகவத் சேஷனாகவும் இருக்கிறார். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் அனாதி மாயையா சுத்தகான்னு மாயால இந்த சம்சாரத்துல பிறந்து இறந்து கொண்டு இருக்கிறார். இதிலிருந்து வெளியில வரணும். ஒரு ஆச்சாரிய அனுகிரகம் இருக்க வேண்டும். அவரையே பற்றுகிறான். அவர் பெருமான் திருவடிகள்ல சரணாகதின்னு உபதேசிக்கிறார். உபதேசத்தை பெற்று திருவடிகளை பற்றி கர்மங்களை தொலைத்து சம்சாரத்திலிருந்து மீண்டு அர்ச்சிராதி கதியில் பயணப்பட்டு விரஜா நதியில தீர்த்தமாடி ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ளே புகுகிறான். புகுந்த பிற்பாடு ஸ்வரூப ஆவிர்பாவத்தை பெறுகிறான். சாமியாபத்தி மோட்சம் கிடைக்கிறதுன்னு உபனிஷத்து சொல்லுகிறது. இவன் அங்கிருந்து போய் சேரவர், இங்கிருந்து அங்க போய் சேர்ந்து ஸ்வேன ரூபேண அபிநிஷ்பத்தியதே. இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கிற இயற்கையான தன்மை ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம் என்பது ஞானமயமா இருக்கிறது, ஆனந்தமயமாக இருத்தல், பகவானுக்கு சேஷப்பட்டவனாக இருத்தல். இது இங்க கர்மங்களால மூடிக்கொண்டிருக்கிறது. காமம், அகங்காரம், மமகாரம் இவை எல்லாவற்றாலும் மூடிக்கொண்டிருக்கிறது. மூடிகளெல்லாம் கழண்டு போயிட்டபடியால் இயற்கை தன்மையை திரும்ப அடைந்து விடுகிறார். ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதே. பெருமானோடைய சமமான ஆனந்தத்தை பெறுகிறார். 8 கல்யாண குணங்களை பெறுகிறார். இதுதான் இந்த ஜீவாத்மா புரிந்து கொள்ள வேண்டியதுன்னு நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சுட்டார். இதுதான் திரவிடோபனிஷத்துல அவர் சொல்லி வைத்தது. இதை நாம ஸ்தோத்திர ரூபத்தில் கொடுக்க வேண்டும். வேதாந்தம் சொன்னது இதுதான். ஆழ்வார் அதை தமிழாக்கி கொடுத்துட்டார். அதை நாம ஸ்தோத்திர ரூபமாக சொல்லலாம்னு ஆளவந்தாருக்கு ஆசை. பாட தொடங்குகிறார். அடுத்த கேள்வி, ஸ்தோத்திரம் பெருமானை குறித்து பண்ண முடியுமா? ஸ்தோத்திரம் நாம கிம் ஆமனந்தி கவையா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கவிகள்லாம் எதை சொல்றார்கள்னால் 2 விஷயத்தை சொல்வார்களாம். ஒண்ணு இல்லாததை இருக்குன்னு சொல்லி கொண்டாடுறது, அல்லது இருப்பதை இருப்புன்னு சொல்லி கொண்டாடுறது. இந்த 2 தான் உலகத்துல பாக்குறோம். இருக்கிறத இருக்குன்னு சொல்லலாம். மகா வித்வான் என்னமா பேசுறார், அவர் பெரிய சங்கீத வித்வான், கொடை வள்ளல், எவ்வளவு கொடுக்கிறார், என்ன அனுஷ்டாக்கா, எவ்வளவு கருணை உள்ளவர் எல்லாம் சொல்லலாம். அது இருக்கிறது, இருக்கிறத கொண்டாடுவது இல்லையா? அவரவர் தனம் கொடுக்கிறார், பணம் கொடுக்கிறார், உண்டி உடை கொடுப்பதற்காக இல்லாததை சொல்லி கொண்டாடுவோம். இந்த 2மே பெருமான் விஷயத்துல பண்ண முடியாதேங்கிறார். அவர்கிட்ட இல்லாததை சொல்லி கொண்டாடுறதுக்கு இல்லாததுன்னே ஒண்ணு இல்லை, எல்லாமே இருக்கிறது. அதனால முதல்து இல்லை. சரி, இருப்பதைத்தான் சொல்லலாம் என்னால் அவருக்கு இருக்கிறத சொல்றதுக்கு எனக்கு நாக்கு போருமா? அவ்வளவு அவர் இடத்துல இருக்கிறது. ஏதோ மற்ற பேரை பத்தி சொல்றோம்னா 1-2 விஷயம் சொல்லிடுபடலாம். ஆனா பெருமானை பத்தி யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. அவருடைய வாக்குக்கும் மனத்துக்கும் நம்ம புத்திக்கோ வாக்குக்கோ மனசுக்கோ அவர் எட்டவே மாட்டார். அவரை பாடவே முடியாதுன்னு உபனிஷத்து சொல்றது. பூதார்த்தே கதமாஸ்துதின்னு சொல்லுவார்கள். இல்ல ஸ்தோத்திரம் என்ன இருக்கு? அப்படியே நான் அவனுக்கு இருக்கிறதுன்னு 100ல் 10 சொன்னாலும் உள்ளதை சொன்னேன் ஆகுமா? ஸ்தோத்திரம் ஆகுமா? ஆக பெருமான் விஷயத்து ஸ்தோத்திரமே பண்ண முடியாது போல இருக்கிறதேன்னு கேள்வி கேட்டுக்கொண்டு, வாஸ்தவம் பண்ண முடியாதுங்கிறது உண்மை, ஆனால் பண்ண வேண்டும்னு முடித்தார். முடியாது என்பதை வேண்டும்னு சொல்லுகிறீரே, ஏனெனில் அவரிடத்துல பகவானிடத்துல ஒரு தன்மை ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா ஸ்தோத்திரம். அவர் ஸ்தவ்யா, ஸ்தோத்திரம் பண்ண தகுதி படைத்தவர். அவரைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தவப்பிரியா, பண்ணா ரொம்ப சந்தோஷமா தலையை ஆட்டினாட்டின்னு வேற கேட்பறான். இருக்கிறத தானே சொல்றோம்.
அதனால ஸ்தவத்துக்கு பிரீத்தியோட ஸ்தோத்திரம் பண்றதை ஏத்துக்கக்கூடியவர், மேலும் ஸ்தோத்திரம் பண்ண தகுதியும் உடையவர். இந்த ரெண்டு இருக்கிறவரை பத்தி தானே பண்ணிட்டு இருக்கோம். பெருமான் விஷயத்துல ஸ்தோத்திரம் கூடும், ஏனையவர் விஷயத்தில் ஸ்தோத்திரம் கூடாது. இதைத்தான் ஆள வந்தார் முடிவெடுத்துட்டாராம். ரெண்டாவது சொல்றார், என் நாப்படைத்த பயனுக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணித்தானே ஆக வேண்டும். எனக்கு நாக்கு அவர் தான் கொடுத்திருக்கார், இது அவருக்கு தான் நான் சமர்ப்பித்தாக வேண்டும். இல்லே அவர் பெருமைக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது என்று பேசாமல் இருந்தால் இது உண்ணுவதற்கு பயன்படும் எச்சில் நாக்காக முடிந்துவிடும். அப்படி அனுமதிக்க கூடாது, அது அவருக்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோட பாடுகிறார்கள். நமக்கு நாப்படைத்த பயனாலும் பாடணும். மூணாவது சொல்றார், இப்படி ஸ்தோத்திரம்னு நான் பாடினால் பிற்பட்டவர்களுக்கு பயன் கிடைக்குமே. அவர் ஸ்தோத்திரமே பண்ணல, உளமாற கூட நினைச்சிட்டு போயிடலாம். மனசார பெருமாளே நீர் பண்ணின உபகாரத்துக்கு நன்றி, போரு நன்றியான வாயை திறந்து சொல்லணுமா? அதுக்குன்னு ஏதானும் வாத்தியம் எல்லாம் வாசிச்சு ஊர்ல அறிவிக்கணுமா? நன்றிய உளமாற சொன்னால் போதாதா? வெளியில வடவடான்னு பேசுறவன் உள்ளத்துல நன்றியோடு இருக்கானான்னு கூட தெரியாதே. ஆகவே எதற்கு வெளியிலே சொல்ல வேண்டும்ங்கிற கேள்வி வரும். சொல்லலைன்னால் அடுத்து இருக்கிற நம்மாட்ட இருக்கிறவர்களுக்கு புரிஞ்சிருக்காதே. இன்னைக்கு உட்கார்ந்து ஸ்தோத்திர ரத்தனத்தை பத்தி பேசுகிறோம், அது என்ன சொல்லியிருக்கோ அதை நம்ம அனுஷ்டானம் பண்ணுகிறோம், அதனால லாபம் அடைகிறோம்னால் எழுதி வைக்காம பாடி வைக்காத போயிருந்தா நமக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? அதனாலதான் கண்டிப்பா பாடியாக வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணணும், நாப்படைத்த பயனுக்கு பண்ணணும், அவருக்கு பிரீதியா இருக்கிறதுனால பண்ணணும், அடுத்தவனுக்கு பயன்பட போகிறபடியாலையும் கண்டிப்பாக பண்ண வேண்டும். சரி, இந்த ஸ்தோத்திரத்தில் என்ன கூறினார்னு பார்த்தால் பிராபியம் எதுன்னு சொல்றார், பிராபகங்கிற உபாயம் எதுன்னு சொல்றார். எது உபாயம், எது பிராபியம்? பிராபியம்னா புருஷார்த்தம், பயன்னு வச்சுங்க, பேருன்னு வைத்துக் கொள்வோம், இன்னொன்னு ஆறுன்னு வைத்துக் கொள்வோம். பேரு என்பது எது, ஆறு என்பது எது? ஆறும் பேரும் இது பெருமான் விஷயத்துல சொல்லப்பட்டதுதான். ஆச்சரியமான இந்த ஸ்தோத்திர ரத்னம் முதல்ல சுருக்கமா எது பேரு எது ஆறுன்னு தெரிந்து கொண்டு விட்டு அடுத்தது 3 ஸ்லோகங்களுக்கு செல்லலாம். இந்த ஜீவனுக்கு எது புருஷார்த்தம் எது உபாயம் என்று கேட்டால் பிரமாணம் சொல்லுகிறது, தர்மார்த்த காம மோக்ஷாக்கியாக புருஷார்த்தாக உதாகிருதாக இதம் சதுஷ்டயம். தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள் என்று 4 புருஷார்த்தங்கள் விட்டு புராணத்துல பராசர மகிழ்ச்சி சாதிக்கிறார். அறம் பொருள் இன்பம் வீடு புருஷார்த்தங்கள் 4. இதுல அறம் முதல்ல தர்மம்னு வைத்துக் கொள்ளலாமானால் கண்டிப்பா அது சிறந்த புருஷார்த்தம் தான். ஆனால் கட்டமான புருஷார்த்தம். தர்மம் 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 பண்ணிக்கொண்டே இருந்தால் நாள் பிடிக்கும், சிரமப்பட்டுத்தான் சாதிக்க முடியும். சரி, பொருட்செல்வம் இருக்கிறதே அர்த்தம், அத புருஷார்த்தம்னு கொள்ளலாமானால் அது மின்னின் நிலையில மண்ணுயிராக்ககள், மின்னலை காட்டில் அஸ்திரம் அல்பம், அதனாலேயே பாதி சண்டை பூசல் எல்லாம் வந்துவிடும். அதனால் அதுவும் புருஷார்த்தம் ஆகாது. சரி, காமம் புருஷார்த்தமாகுமானால் அதுவும் மின்னலை போல அஸ்திரமா இருக்கக்கூடியது, இதனால நிறைய ஆபத்துகள் விளையக்கூடியது, நம்ம தர்மத்தையே விட்டு கொடுத்து பண்ண வேண்டி வந்து விடலாம். அதனால இந்த 3 புருஷார்த்தங்களையும் தள்ளி மோட்சங்கிறது சிறப்பான புருஷார்த்தம், இந்த ஆத்மாவுக்கு உகந்ததான புருஷார்த்தம். அதனால் அத்தைத்தான் பற்ற வேணும்னு முதல்ல முடிவு பண்ணிட்டார். தர்மார்த்த காம மோட்சங்களுக்குள்ளே மோட்சம் சிறப்பானது. இந்த விஷ்ணு புராணத்தில் நிரஸ்த அதிசய ஆக்லாத சுகபாவைக லட்சணா, எல்லா விதமான துன்பங்களும் அருந்து, எதுவும் ஒட்டி கொண்டிருக்காது. கர்மங்களும் தொலையும், பிறப்பிறப்பு தொலையும், சரீரமே தொலைந்துவிடும், இன்ப துன்பங்கள் கிடையாது, இது எதுவும் இல்லாமல் நிரஸ்த சுகபாவைக லட்சணா, இனி சுகம் சுகம் சுகம், ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அப்படிப்பட்ட முக்தியே சிறப்பானது. அதைத்தான் மோட்சம்ங்கிறார். மோட்சத்திலையும் கைவல்யம்னு ஒரு மோட்சம் உண்டு, பகவத் அனுபவ பிரீதிகாரிக கைங்கரியம்னு மோட்சம் உண்டு. 2வது தான் இன்னும் சிறப்பானது. அதை மேலும் நம்மாழ்வார் கூற நாதமுனிகள் ஆராய்ச்சி பண்ணி, எப்ப இந்த ஜீவாத்மா தாசபூதா ஸ்வதசர்வே ஹ்யாத்மான பரமாத்மனா அத்தஹ அகமபி தே தாசா, ஜீவர்கள் எல்லாம் பெருமானுக்கு தாசனா இருக்கிறதுனாலே தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், அவன் ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கார். அடியே அந்த பெருமானுடைய தாசர்களுக்கெல்லாம் தாசனாக இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எது பரமமான புருஷார்த்தமா இருக்கும்?
அவரோடே கூடி அவருக்கும் அவன் அடியார்களுக்கும் கைங்கரியம் பண்ணுவதே புருஷார்த்தம். இதத்தான் முதல்ல நிர்ணயம் பண்ணி கொள்ளுகிறார். நாம் தாசோகம் கோசலேந்திரஸ்ய என்னும் எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம் என்னும் அந்த பெருமானுக்கு நாம் சரீரமாக இருக்கிறபடியால் ஒரு சரீரம் தன் ஆத்மாவுக்கு தொண்டு செய்யறதுக்கு தானே படைக்கப்பட்டிருக்கு. இந்த உடம்பு நமக்கு எதுக்கு இருக்கு? நாம் ஆசைப்பட்டபடி நடக்கிறது தானே. அதை போல பெருமானுக்கே அடிய சரீரம் இருந்தால் அவர் விருப்பப்பட்டபடி நடக்க வேண்டும். அவருக்கு தொண்டாற்றுவதற்காக இருக்கிறேன். ஆக கைங்கெண்டமே புருஷார்த்தம். அதுதான் நமக்கு பிராபியம். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னா தெளிகுலரவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த தந்த தந்தைக்கே என்று நம்மாழ்வார் பாடினது. அந்த கைங்கரத்தே பிரார்த்தித்தார். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித சகலவிதமான கைங்கரங்களையும் பண்ண பெறுவேன் ஆக வேணும். இந்த லோகத்தில் இருக்கிற சேவம் பகவத் அனுபவத்தினால பிரீதி ஏற்பட்டு கைங்கரியம். ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்த பிற்பாடும் அதே கைங்கரியம். இதை யாவதாத்மபாவின்னு சொல்வார்கள். ஆத்மா உள்ளவரை இதுதான். அப்ப ஆத்மா என்று வரைக்கும் இருப்பார்? நாள் கிடையாது. அவர் நித்தியம், அனாதி, அனந்தம். ஆகவே எப்போதும் இந்த கைங்கரியம் தான் புருஷார்த்தம். இதை நிச்சயப்படுத்தி கொண்டார். கைங்கரியம் புருஷார்த்தம்னா அதை அடைவதற்கு வழி எந்த வழியில் அடையலாம்? பக்தி ஒரு வழி, பிரபத்தி ஒரு வழி. இந்த ரெண்டு வழிகள் தோன்றின. அதுல பக்தி ரொம்ப சிறப்பான வழிதான். பெருமானையே நினைக்க வேண்டும் ஆத்மாவாரே. திரட்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா என்று பிருகதாரண்யக்கு உபனிஷத்து சொன்னபடிக்கு பக்தியே பண்ணி பெருமானை அடையலாம். ஆனா அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் கொஞ்சம் கண்ணப்பட்டது. அதை பெரியவாச்சந்திர சாதிக்கிறார். அக்னி வித்யா ஆங்கிகையாய் கர்மஜான சககிருதையுமாய் இருக்கையாலே அதிகிருதாதிகாரமாய். பக்தின்னு சொன்னாலே இன்னார் தான் பண்ணலாம், இப்பதான் பண்ணலாம் அப்படிங்கிற வரையறை வந்துவிடும். யாரும் பண்ணலாம், எப்போதும் பண்ணலாம்ன்றது இயலாது. அதிகிருதாதிகாரம்னால் இன்னார் தான், எல்லாருக்கும் அதுல யோக்கியதை இல்லை. இது பக்திக்கு இருக்கிற ஒரு சிறு குறை. அடுத்து விளம்பிய பலப்பிரதமுமாய். இந்த ஜென்மத்தில் இறுதியில் முக்தி கிடைக்காது. எந்த ஜென்மத்திலே நம்ம பிராரப்த கர்மங்களை நாம தொலைத்து கொள்ளுகிறோமோ அந்த ஜென்மத்துலதான் மோட்சம் கிடைக்கும். அது 2 இருக்கலாம், 20 இருக்கலாம், தெரியாது. அதனால ரொம்ப தள்ளித்தான் நமக்கு பலன் கிடைக்கும். பிரமாத சம்பாவனையும் கவனக்குறைவுக்கு வாய்ப்புண்டு. கரணம் தப்பினா மரணம்னு சொல்லுகிறோம். விட்டுவிட முடியாது. கர்ம ஞானத்தை அங்கமாக கொண்டிருக்கும். அத்தனை அனுஷ்டிக்கணும். ஆகவே கட்டமானதாக இருக்கும். ஒரு சிலரால் தான் பண்ண முடிந்ததாக இருக்கும். இன்னார் மட்டும்தான் இதற்கு அதிகாரிகள்னு சொல்லிவிடும். எப்ப எந்த ஜென்மத்துல பிராரப்த கர்மம் முடியறதோ அப்பதான் நமக்கு பலன் கிடைக்கும். நடுவில் ஏதானு விட்டு போய் விட்டால் கவனக்குறைவாலே மொத்தத்தை இழக்க வேண்டிய வாய்ப்பும் வரும். இதெல்லாம் அடியை சொல்லிருக்கிறது. பக்தி என்னும் மார்க்கத்தை உபாயமாக கொள்ளும் போது, பக்தி யோகத்தை உபாயம்னு கொண்டால் இந்த கட்டமெல்லாம் வரும். அது இல்லாமல் இந்த சிரமம் அடியனால முடியாது. இந்த பிறவியிலேயே மோட்சத்துக்கு போகணும். கவனக்குறைவுக்கு வாய்ப்பே இருக்கவே கூடாது. அங்கங்களெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. இருக்கிறபடியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி உண்டா என்று கேட்க போக அதுதான் மற்றொரு வழி. பிரபத்தி என்பது சரணாகதி, ஞாசம், பிரபத்தி ஏதும் சொல்லலாம். பெருமானே உபாயம். இதுதான் பிரபத்தி என்பது. துவமேவ உபாயபூதோ மே பவ இது பிரார்த்தனாமதி சரணாகதின்னு சொல்லுவார்கள். நீயே எனக்கு உபாயமாக இருக்க வேண்டும். என் கையில் இல்லை, என்னை என் கையிலும் காட்டி கொடுக்காதே. நானு ரட்சகன் இல்லை. என்னை பிறத்தியார் கையிலும் காட்டி கொடுக்காதே. தேவரீரே அடியேனுக்கு ரட்சகன். ஆக நீரே உபாயம். இததான் பிரபத்தின்னு சொல்கிறோம். துவமேவ உபாயபூதோ மேபவ. உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. புகழொன்றில்லா அடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இந்த பிரபத்திய பெருமான் திருவடியே உபாயம். இந்த புத்தி வந்து அவர் திருவடியை உபாயமாக ஏற்றுக்கொண்டு விட்டோமானால் அப்ப இந்த பிறவியின் இறுதியில் முக்தி. விளம்பித்து பலன் இல்லை. கவனக்குறைவுக்கு வாய்ப்பில்லை. என்ன பொறுப்பு பெருமானது, அடியனுடையது இல்லை. அதே போல பிராரப்த கர்மம் தொலைஞ்ச ஜென்மம்னு தள்ளிட்டு போக வேண்டாம். அவரே அதை தொலைத்து கொடுக்க போகிறார். இந்த ஜென்மத்தில் ஆரம்பிச்ச கர்மங்களை தவிர பாக்கி எதையாக இருந்தாலும் அவர் தொலைக்க போகிறார். கர்ம ஞானத்தை அங்கமா எதிர்பார்க்காது. எதையுமே அங்கமாக எதிர்பார்க்காது.
இன்னும் கேட்டா மற்றவத்தை விட்டு விட்டு என் திருவடிகளை மட்டும் பற்று என்றுதான் பிரபத்தி சாஸ்திரத்திலேயே கீதையிலே கண்ணன் சாதிக்கிறார். இப்படி எல்லா நன்மைகளும் இருக்கிறபடியால் கண்ணனுடைய திருவடிகளே உபாயம். இதை நம்மாழ்வார் புரிந்து கொண்டார். கண்ணன் கடல்கள் பணிவினோ, கண்ணனுடைய திருவடியே பற்றுங்கோள். என்ன வேணும்னால் கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணன் நாரணமே. இது நாதமுனிகளுக்கு வந்தது, ஆளவந்தாருக்கு வந்தது. 2 கைகள்ல 2 விஷயத்தை நிர்ணயம் பண்ணிட்டார். இங்க பிராபியம் புருஷார்த்தம் கைங்கரியம்னு நிச்சயப்படுத்தி கொண்டார். அதற்கு ஒரே வழி அவன் திருவடிகளில் சரணாகதி, அவர் திருவடியே உபாயம் என்பதையும் நிச்சயப்படுத்தி கொண்டார். இந்த 2ஐயும் ஸ்தோத்திர ரூபத்தில் சொல்லுவோம். இந்த 2 வேதாந்தத்தில் சொல்லப்பட்டதானால் நிச்சயமாக ஏன ஏன தாத்தா கச்சதி தேன தேன அனுகச்சதி. முன்னால் ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமான் எப்படி போகிறாரோ அவரை தொடர்ந்து இமான் லோகான் காமான் நீ காமரூப்யனு சஞ்சரன்னு ஏதத் சமகாயன் நாஸ்தே உபனிஷத்து சொல்றது. என்னென்ன விதமான ரூபங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, என்னென்ன கைங்கரியம் வேணுமோ எல்லாவற்றையும் விடாமல் பண்ணுகிறான். கைங்கரியமே புருஷார்த்தம்னு உபனிஷத்து சொல்றது. அதே உபாயம்னு வரும்போது முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தே, முக்தி பெற வேணும்னு ஆசை இருக்கிறனால் அந்த பெருமான் திருவடிகளையே சரணமாக பற்றுகிறேன் என்று சரணாகதியும் சொல்லிவிட்டது. ஆக இந்த 2ஐயும் நன்கு பரிசீலனை பண்ணி பார்த்தால் இதையே ஸ்தோத்திர ரத்தனத்தில் சொல்லுவோம் என்று ஆளவந்தார் முடிவெடுத்து ரொம்ப ஆச்சரியமா பாடிட்டு இருக்கார். நீங்க அர்த்தம் சாதிக்கிறார். இப்படி பிராபிய பிராபகங்களை நிஷ்கர்ஷித்து இவற்றை ஸ்தோத்திர ரூபத்தாலே சர்வேஸ்வரனை நோக்கி பிரார்த்திக்கிறார். பிராபியம் எதுன்னு நிஷ்கர்ஷித்தார், பிராபகம் எதுன்னு நிஷ்கர்ஷித்தார். பெருமானையே குறித்து அவரையே பார்த்து கூப்பிட்டு இதோ உன் திருவடிகளை உபாயமாக பற்றுகிறேன், என்னைக்கு இந்த கர்மங்களை தொலைத்து எனக்கு கைங்கரியத்தை கொடுக்க போகிறாய், இன்றும் கைங்கரியம் கொடு, என்றும் கைங்கரியத்தை கொடு என்றெல்லாம் பிரார்த்திக்கக்கூடிய பிரபந்தம் ஸ்தோத்திர ரத்னம். இதன் அவதாரிக்கையில பெரியவாச்சன் பிள்ளை இதுதான் இந்த கிரந்தத்துல உள்ளதுங்கிறத சாதிச்சுட்டார். எதற்காக ஸ்தோத்திரம்னு பண்ணுகிறார்னால் நான் படைத்த பயன். அதை மனசார பண்ணின்ற கூடாதா, ஏன் வெளியில சொல்ல வேண்டும்னால் அப்பதான் மத்த பேருக்கு அது கிடைக்கும்னு வச்சுட்டு இருக்கார். ஆச்சாரிய தேவோ பவ நம ரிஷிபியா மந்திர கிருத்யா. அப்படி பாடும் போதே ஆச்சாரியனுக்கு வணக்கம்னு சொல்லி ஆகணும், பெருமானுக்கு வணக்கம்னு பாடணும். ஒரு ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறோம்னால் பகவன் வந்தனம், கடவுள் வாழ்த்து, முதல்ல கடவுளை வாழ்த்தணும். இந்த மொத்த பிரபந்தத்திலே யாரிடத்துல சரணாகி பண்றார்? பெருமானிடத்தில். யாரிடத்துல கைங்கரியம் பிரார்த்திக்கிறார்? அதே பெருமானிடத்தில். ஆனா ஸ்லோகம் தொடங்கும் போது யாரை பாடுகிறார்னால் நேர பெருமானை அல்ல, நேர பெருமான பாடல. ஆச்சாரியரான சுவாமி நாதமுனிகளுக்கு முதல் 3 ஸ்லோகங்கள், நாதமுனிகளை 1, 2, 3 இவற்றால் வணங்கி விட்டுத்தான் மேற்கொண்டு பராசர மகரிஷியை வணங்கி சுவாமி நம்மாழ்வாரை வணங்கி அப்புறம் அர்த்தம் சொல்றதுக்கு போகிறார். பெருமானை பாட வந்தவர் பெருமானையே வந்தனம் பண்ணி இருக்கலாமே, எதற்கு ஆச்சாரிய ஸ்தோத்திரத்தில் இறங்க வேணும் என்று கேள்வி. அந்த பெருமானை பெற்றுக் கொடுத்தவர்கள் ஆனபடியால் ஆச்சாரியர்களை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று அதுக்கு சமாதானம் சாதிக்கிறார். குருர் நாம சதா ஜபேது பிரத்யக்ஷே குரவ ஸ்துத்யாக ஆச்சாரிய தேவோபவ. ஆச்சாரியனை எப்போதும் தெய்வத்துக்கு சமமாக கொள்ள வேண்டும். அவர்தான் நமக்கு தெய்வமே. குருவனுடைய நாமத்தை ஜபிக்க வேண்டும், குருவனுடைய பதத்தை எப்போதும் தியானிக்க வேண்டும், குருவனுடைய அருமை பெருமைகளை பிரபாவத்தை உலகெங்கும் எடுத்து சொல்ல வேண்டும். இதெல்லாம் எதற்காக சுவாமியை சாதிக்கிறார்? ஸ்துதி விஷயமாக்கி கொடுத்த உபகார ஸ்மிருதியாலும் பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும். இதை புரிய வச்சதே குரு தானே. அப்ப அவரிடத்துல நன்றி உணர்வு இருக்க வேண்டும். உபகார ஸ்மிருதியாலும் ஸ்தோத்திரம் பண்ணுகைக்கடியான ஞான வைராகிய வைசத்தியார்த்தமாகவும் நாம ஸ்தோத்திரம் பண்றதுக்கு வேண்டிய ஞானம் வைராகியம் பக்தி முழுவதுமாக அவரிடத்தில் தான் இருக்கிறது. மற்ற பேரை ஸ்தோத்திரம் பண்ணலாம் பார்த்த தகுதி இல்லையே. அவருக்கு இருக்கிறபடியாலேயும் அவிக்ன பரிசமாப்தியர்த்தமாகவும் ஆரம்பித்த பிரபந்தம் குறைவற்று முடிய வேண்டுமா இல்லையா? தடங்கள் இல்லாமல் முடிய வேண்டும். அதற்கும் குருவைத்தான் வணங்கியாக வேண்டும். இந்த காரணங்களுக்காகத்தான் குருவை வணங்கி கொண்டு தொடங்குகிறார். கடைசியில் ஒரு கேள்வி கேட்டார், அப்படி வணங்க வேணுமானால் ஆளவந்தாருடைய நேர் குரு யாரு, நேர் ஆச்சாரியன் யாரு? மணக்கால் நம்பிகள். நாதமுனிகளுடைய சிஷ்யர் உய்யக்கொண்டார், உய்யக்கொண்டாருடைய சிஷ்யர் மணக்கால் நம்பிகள்.
மணக்கால் நம்பிகளுடைய சிஷ்யர் தான் ஆளவந்தார். அப்ப ஆளவந்தார் மணக்கால் நம்பிகளைத்தானே பாட வேண்டும். ஆனா முதல் 3 ஸ்லோகங்களாலே தன் ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன பாடுறார். அவர் தான் நாதமுனிகள். அப்படி பாட வேண்டுமா? இதைத்தான் கேள்வி கேட்டுக்கொண்டு அவசியம் செய்யணும். என்ன தன் ஆச்சாரியனை பாடுறதுங்கிறது என்ன தெரியுமோ, அவருக்கு பிரியமா எது இருக்குமோ, அவருக்கு எதை பண்ணா பிடிக்குமோ அதை பண்றதுதான் ஆச்சாரிய கைங்கரியம். நான் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு போறேன், எனக்கு பிடிச்சதை பண்ணணுமா அவருக்கு பிடிச்சதை பண்ண வேண்டுமா? எனக்கு பிடிச்சதை பண்ணணும்னா பெருமான இடத்துல தான் பண்ணணும். ஏன்னா அவர் பேச மாட்டார், அவருக்கு பிடிச்சதை கேட்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. ஆகவே எனக்கு பிடிச்சதை பண்ணிவிடுறேன். ஆச்சாரியன் அப்படி அல்லரே, அவரை கேட்கலாம், அவரும் தனக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லுவார், பண்ணலாமே. அதனால ஆச்சாரியனுக்கு எது பிரியமானதோ அதை செய்வது ஆச்சாரிய கைங்கரியம். மணக்கால் நம்பிகளிடத்திலே சென்று உமக்கு பிரியமானது எதுன்னு கேட்டால் உய்யக்கொண்டாரை பாடுவதுதான் சொல்லிவிடுவார். உய்யக்கொண்டாரிடத்திலே சென்று உமக்கு பிரியமானது எதுன்னு கேட்டால் நாதமுனிகளை பாடுவதுதான் சொல்லிவிடுவார். ஆகவே நாதமுனிகளை பாடணும். நாதமுனிகளிடத்திலே போய் உமக்கு பிரியமானதுனால் நம்மாழ்வாரை பாடுவதுன்னு சொல்லுவார். ஆகவே நம்மாழ்வாரை பாடினார். இவர்கள் எல்லாருமே விட்டு புராணத்துல பராசரர் சொல்லவே தானே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அவரை பாடுங்கோள்னு சொல்லுவார், பாடிவிட்டார். இத்தனை பேர் எங்க கொண்டு போய் சேர்ப்பார்கள்? பெருமானிடத்தே பாடினார். அதனால இது நம்ம ஆச்சாரியர்னு மட்டும் வச்சுக்க வேண்டாம், பூர்வாச்சாரியர்கள் எல்லாரையும் வணங்கி பின்னர் தான் இந்த ஸ்தோத்திரத்தையே தொடங்குகிறார்ங்கிறது. பிரதமமபி குரும் நாதம் ஈடே. முதல் குரு ஆறு? நம்ம சம்பிரதாயத்துக்கே பிரதமாச்சாரியர்னா ஸ்ரீமன் நாராயணன். அவர் இருக்கட்டும், அவர் ஒருபுறம் இருந்தாலும் அடுத்த ஆழ்வார்கள் மொத்த பேர் அவதரித்தனர். அதற்கப்புறம் ஆச்சாரிய பரம்பரையில முதல்னு சொல்லணும்னால் ஸ்ரீமன் நாதமுனிகள். அதனால் அவரை வணங்கியே இனி ஸ்தோத்திரத்தை தொடங்குவோம் என்கிறார். இங்கும் ஆத்யந்தங்களிலே ஆச்சாரிய ஸ்துதியாய் நடுவிலே பகவத் ஸ்தோத்திரமாக இருக்கிறது. வேதத்தை பாராயணம் பண்ண ஆரம்பிக்கிறச்சே ஓம்னு சொல்லித்தான் முதல்ல ஆரம்பிக்கிறோம், ஓம்னு சொல்லித்தான் பின்னாடி முடிக்கிறோம். வேதத்துக்கு ஓம் என்னுவது போல்னு மணவாளர்கள் பாடுறார். ஹரி ஓம்னு சொல்லித்தான் ஆரம்பிப்போம். தொடக்கம் அதுதான், முடிவும் அதுதான். தொடக்கத்திலேயும் முடிவிலேயும் இருக்கிறா போலே இது வேதத்துக்கு சம்பந்தானே. வேதத்தை தானே ஸ்தோத்திர ரூபத்தில் ஆக்கி கொடுத்திருக்கார். அதனால இதன் தொடக்கத்திலேயும் ஆச்சாரிய வந்தனம், இதன் முடிவிலேயும் ஆச்சாரிய வந்தனம். முதல்ல சொல்லச்சே நமோ சிந்தியாத்புதாக்கிருட்ட ஞான வைராகிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே என்று முதல் ஸ்லோகம் ஆரம்பம். கடைசியிலே நாதமுனிகளுக்கு வந்தனம் தான். அகிருத்திரிமத்த சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மபந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதம் அத்விருத்தம் அச்சிந்தயித்வா. முதல்லையே ஆச்சாரிய நமஸ்காரம், கடைசியிலே ஆச்சாரிய நமஸ்காரம். எனில் வேதத்துக்கு முன்னும் பின்னும் ஓம் என்பது வைத்து எப்படி அதற்கு பெருமை கூட்டுகிறதோ அதை போல இந்த ஸ்தோத்திரத்துக்கே முன்னும் பின்னும் நாதமுனிகளை வணங்கினதுதான் பெருமைன்னு சொல்ல வேண்டும். பராசர பட்டர் பாட ஆரம்பிக்கிறச்சே தன்னுடைய ஆச்சாரியனோட நிறுத்தல, அவருக்கு ஆச்சாரியன் எம்பார், அவரோட நிறுத்தல. வந்தே கோவிந்த தாத்தௌ முனிமத மனவை என்று தொடங்கி ராமானுஜரை பாடி, ஆளவந்தாரை பாடி, நாதமுனிகளை பாடி பூர்வாச்சாரிய பரம்பரையே பாடியிருக்கிறார். நாமும் நிச்சயம் இந்த ஸ்லோகத்தை விண்ணப்பம் பண்றோம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குருவினுடைய பரம்பரையே வணங்கித்தான் தொடங்க வேண்டும். அதை போல சுவாமியும் முதல் 5 ஸ்லோகங்களாலே வணங்க போகிறார். அதில் இப்ப நாம பார்க்க வேண்டியது முதல் 3 ஸ்லோகங்கள் நாதமுனிகளுடைய பெருமையை குறித்தே வந்தன. அதில் முதல் ஸ்லோகத்தாலே அவருக்கு இருக்கிற ஞானம் எவ்வளவு, பக்தி எவ்வளவு, வைராக்கியம் எவ்வளவு, என்ன பெருமை பெருமை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஸ்லோகத்துல சொன்னார். அடுத்த ஸ்லோகத்தாலே பெருமையெல்லாம் உண்டு, அவர் அவதாரத்தில் ஈடுபட்டது எவ்வளவு தெரியுமோ என்று பெருமான் திருவடிகள்ல அவருக்கு இருந்த பிராவண்யம், அதனால் அதை எப்படி நமக்கு கொடுத்தார், நம்மளவுக்கு அது ஓடி வருகிறது என்பதை 3வது ஸ்லோகத்துல சொன்னார். அவருக்கு இருக்கிற பெருமையை முதல்ல சொல்லிட்டார். பெருமான் திருவடிகள்ல இருக்கிற பக்தியை 2வது சொன்னார். அதை நம்மளவுக்கு எப்படி கொண்டு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை அதே பக்தி விஷயத்தை தான் சொல்றார். அதை மீண்டும் சொல்லிக் கொள்ளுகிறார். மொத்தம் 3 ஸ்லோகங்கள். அதுல முதல் ஸ்லோகம் நமஹா அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. அகாத பகவத் பக்தி சிந்து. நாதமுனிகள்
மற்றொரு பெயர் சூட்டலாமா? அவரே சூட்டியிருக்கார், பகவத் பக்தி சிந்து. அதான் அவருக்கு இன்னொரு பெயர். பெருமானிடத்தில் பக்தியே உண்டான கடல். கடல் தெரியும், கடல் தண்ணீரால் ஆக்கப்பட்டிருக்கும். ஆனா நாதமுனிகள் ஒரு கடல். அந்த கடல் தண்ணீரால் ஆக்கப்படாது. பெருமானிடத்தில் பக்திங்கிற தண்ணீர், அந்த தண்ணீராலே ஆக்கப்பட்டிருக்கும். அந்த கடல் உப்பு தண்ணீர், இது நல்ல தண்ணீர், எல்லாரையும் அடையக்கூடிய தண்ணீர். அப்படிப்பட்ட நாதமுனிகளுக்கு வணக்கம். முதல்ல பதவுரை என்னன்னு பார்ப்போம். பதபதார்த்தம், சொல்லுக்கு பொருள். 3 ஒரு அடைமொழிகளோட சேர்த்து சொல்லியிருக்கார். விசேஷனம் கூட சொல்ற. நமஹா வணங்குகிறேன், அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே. அச்சிந்தியன்னு சொன்னதுனாலே நினைவுக்கு அப்பாற்பட்டது, என்னுடைய நினைவுக்கு அடங்காதது. அத்புத ரொம்ப ஆச்சரியமானது, வியக்கத்தக்கதானது. அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட எளிதில் கிடைத்தது, சமப்படாம கிடைத்தது, துன்பமில்லாமல் கிடைத்தது. 3 பெருமகள். நினைப்பதற்கு அரிதா இருக்கக்கூடியது, நினைப்பதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கக்கூடியது, எளிதில் கிடைத்தது. இப்படிப்பட்ட ஞான பக்தி வைராக்கியம் கொண்டவர். நமஹா அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே. ஞான குவியல், ராசியின குவியல், ஞான ராசி வைராக்கிய ராசி. ஞான குவியலாகவே இருக்கார், வைராக்கிய குவியலாகவே இருக்கிறார். ஞான வைராக்கிய ராசையே. நாதாய முனையே, நாதமுனிகளுக்கு நமஹா. முனீஸ்வரனான நாதமுனிகளுக்கு நமஹா. மனனம் பண்ணிக்கொண்டு சிறந்த யோகி, அதனாலதான் முனின்னு சொல்றார். நாதாய முனையே. ஆகாத ஆழங்காண மாட்டாத மிகவும் ஆழமான பகவத் பக்தி சிந்தவே, ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய சிந்து கடல். அந்த கடல்ல இருக்கிற தண்ணீர் பகவத் பக்திங்கிற தண்ணீர். அவதாரிகையில் பெரியவாச்சன் பிரசாதிக்கிறார். முதல் ஸ்லோகத்தில் ஒருவனை கவிபாட புக்கால் அவன் ஐஸ்வர்யத்தை சொல்லி கவிபாடுமா போலே. ஒருத்தரை நான் பாடணும்னு வந்தேனால், இந்திரனே, சந்திரனே, குபேரனே, உனக்கு இருக்கிற நிலபனம்லாம் எப்படி, உனக்கு இருக்கிற சொத்து பத்தி என்ன, எத்தனை வீடுகள், எவ்வளவு ரத்தனம், மாணிக்கம், வைடூரியம் எல்லாம் வச்சிருக்கீர், என்னென்னமோ வச்சிருக்கிறே என்றால் அதில் கொஞ்சம் எனக்கும் கொடுக்க கூடாதான்னு பொருள். அதை போல நாதமுனிகளிடத்துல என்ன இருக்கும்? ஒரு 10-15 வீடா, 20 காணி நிலமா, வேலி வேலியா புலமா, எது இருக்கும்னா அது எதுவும் அவரிடத்தில் இல்லை. அவரிடத்துல இருக்கிற சொத்தை தான் இந்த ஸ்லோகம் சொல்றது. ஞான வைராக்கிய பக்தி. ஞானம் உண்டு, வைராக்கியம் உண்டு, பக்தி உண்டு. ராசி கடலளவுக்கு உண்டு. ஏதோ பாத்திரத்தில் வச்சுட்டு இருக்காரு, எடுத்து கொடுக்க போறது இல்ல. கடலளவு இருக்கிறபடியால் எத்தனை கொடுத்தாலும் குறையாதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தேவரீர ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கேன். அந்த ஞானத்தில் கொஞ்சமாவது நமக்கு நல்க வேண்டும், பக்தி கொடுக்க வேண்டும். இந்த லோக விஷயத்தில் வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேணும்னு முதல் ஸ்லோகம். இதுதான் பிரார்த்தனை. இனி ஸ்லோகத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை அழகா வியாக்கியானம் பண்ணிருக்கா. சங்கிரகமா பார்ப்போம். சுவாமி ஆளவந்தார் அனுகிரகித்த ஸ்தோத்திர ரத்னத்தின் முதல் ஸ்லோகத்தில் சுவாமி நாதமுனிகளை வணங்குகிறார். ரங்கநாத முனி என்பது அவருக்கு இயற்பெயர். அதையே குறித்து நாதாய முனையே, நாதன்னு சொல்லியிருக்காருனால் ரங்கநாத என்பதை சுருக்கமாக நாத என்றும் கூப்பிட்டு இருக்கலாம். நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே நமஹா. நமஹான வணக்கம். அடியேனுக்குரியவன் அல்லே, நாதமுனிகளே உமக்குரியவன். நமயித்தேவ வாதினஹான்னு சொல்வார்கள். நமஹா நமஹா என்று வாயால் சொல்லிக்கொண்டு உள்ளத்தாலே உமக்கு பணிகிறேங்கிற எண்ணத்தை வளர்த்து கொண்டு கையாலே கையை கூப்பி கொண்டிருக்க வேண்டும். இதுதான் மனோவாக்காயம் 3னாலும் நமஹான்னு சொல்றோன்னு அர்த்தம். நம ரிஷிப்யா மந்திர கிருத்யா என்றும் தேஷாமபி நமோ நமஹா. நமஹான்னு சொல்றது இந்த சம்பிரதாயத்துல ரொம்ப சிறப்பானது. ஓம் நமோ நாராயணாயாங்கிறதுலையும் நடு சொல் நமஹா என்றுதான் இருக்கிறது. எனக்குறித்தேன் அல்லேன், அடியேன் தேவரீருக்குரியவன், வணங்குகிறேன். என்ன சொல்லி வணங்க வேண்டும்? அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே. அச்சிந்தியன்னு சொன்னதுனாலே நாதமுனிகளுடைய ஞானம், பக்தி, வைராக்கியம் இதெல்லாம் நம்ம எண்ணத்துக்கு வசப்படுவதன்று, நம்ம வாக்காலே சொல்லி முடிக்க முடியாது. அச்சிந்தியமாக இருக்கும் என்ற பெருமை. இன்னார போல ஞானம் உடையவர், இன்னார போல பக்தி உடையவர்னு சொல்ல முடியாது.
உன்னை நான் சிந்திக்கணும்னால் ஒன்னும் எனக்காது அகப்படணும், இல்ல புரியல இன்னத்தை சொல்லி புரிய வைக்கணும். இது இதை போல இயத்தாராகித்யம்னு சொல்லுவார்கள். இதை போலேன்னே அவரை பத்தி சொல்ல முடியாது. யாருக்காவது அவரை போல ஒரு ஞான பக்தி இருக்குமானால் இவரை போன்றதுன்னு சொல்லி இவர் எனக்கு தெரிஞ்சவரா இருந்தால் தெரியாத அவரை பத்தி நான் தெரிஞ்சு விடுவேன். ஆனா இங்க அதை போல இல்லவே இல்லையா. அதனாலதான் அச்சிந்தியாங்கிறார். சரி, இரண்டாவது அத்புதான்னு இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். இவரை போலேன்னு சொல்ல முடியாது, என் உள்ளத்துக்கும் வாக்குக்கும் எட்டாதுன்னு சொல்லிவிட்டால் அப்ப அதுல ஒரு சின்ன குறை வரும், ஒரு நெருடல் வரும். என்னவெனில் அதை உம்மால் அனுபவிக்கவே முடியாதேன்னு சொல்லலாமே. என் மனது கெட்டாது, என் வாக்கு கெட்டாது, நான் பார்த்ததில்லை, எல்லாம் காண முடியாது, இன்னாருடையதை போல்னு சொல்ல முடியாது. இதுல ஏதான ஒண்ணு இருந்தா தானே நான் 2 வார்த்தை பாட முடியும். இப்ப இது எதுவுமே இல்லையேன்னு சொன்ன பிற்பாடு அந்த வஸ்துவை பத்தியோ அந்த குணத்தை பத்தியோ எப்படி பாடுவீர்னு வருமே. பாடணும்னு சொன்ன ஏதோ ஒரு விதத்துல எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அச்சிந்திய என்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்டதுன்னு சொன்ன பிற்பாடு என்னால் எப்படி பாட முடியும்னு வரும். அப்படி பாடுறதோட இல்ல, அத்புத ரொம்ப நன்னா இருக்கிறதே, ஆச்சரியமா இருக்கே. ஒரு பொருள் என்கிட்ட கொண்டு கொடுத்து பால் சக்கரை பொங்கல் பெருமாளுக்காக பண்ணியிருக்கோம், இந்தாங்கன்னு கொடுத்தா சாப்பிட்டு பார்த்தேன், நன்னா இருக்கு, பொருள் என் கைக்கு வந்தது. இன்னைக்கு பெருமாள் ஒன்று அமுதி செய்தார், நம்ம மனசுக்கே அது எட்டாது. அது என்ன பண்டம்னே எங்களுக்கு சொல்ல தெரியல, அது எப்படி இருந்ததுன்னு யாருக்கும் தெரியலன்னா கண்ணாலே அது பார்க்கவே முடியல. அது பாத்திரத்துக்குள்ள இருந்துதா தானா வந்துதாங்கிறதே எனக்கு தெரியல. வேற ஏதாவது ஒரு பண்டத்தை போல இருக்குமான்னு சொல்லணும்னா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னுட்டா. ஆகவே அப்படி இருப்பது சுவையாக இருக்கிறதான்னு சொல்லுங்கள். இப்படின்னு ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இப்ப சொல்லி இருக்கிறத வச்சு என்னால எதுவுமே சொல்ல முடியாதே. அது எனக்கு தெரிஞ்சா தானே சொல்ல முடியும்னால், அதனால அச்சிந்தியான்னு எப்ப சொன்னீரோ அது உம்மால் அனுபவிக்கவே முடியாது. அப்படி இருக்கிறச்சு ஆச்சரியம்னு எப்படி சொல்லுவீர்? வியப்பா இருக்குன்னு எப்படி சொல்லுவீர்? அதுக்குத்தான் அர்த்தம் ரெண்டாவது சாதிக்கிறார், அத்புத. நான் அச்சிந்தியான்னு சொன்னது அந்த வஸ்துவனுடைய மொத்தம் எவ்வளவு அழகுன்னு எனக்கு சொல்ல தெரியாது. அந்த வஸ்துவை முழுமையா என் மனசால பிடிக்க தெரியாது, என் வாக்கால சொல்லி முடிக்க முடியாது. அந்த வஸ்துவனுடைய ஆழம் எனக்கு தெரியாது, உயரம் எனக்கு தெரியாது. ஆனால் இது ஒவ்வொன்றத்துக்கு எல்லை எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் தவிர தொடக்கமே தெரியாதுன்னு நான் சொல்லவில்லை. நான் எவ்வளவு அனுபவித்திருக்கிறேனோ அது வியப்பாக இருக்கிறதுன்னு சொல்ல வந்தேன். ஆனால் நீர் தான் அனுபவித்திருக்கிறீரே, வியந்திருக்கிறீரே, அனுபவித்து முடித்து விட்டீரான்னு கேட்டால் என் புத்திக்கு எட்டாதுன்னு கூறினேன். ஆக மொத்தத்துல தெரியவே இல்லைன்னு நான் சொல்லல. எனக்கு எந்த அம்சம் தெரியுமோ அது நல்லா இருக்கு, அது வரைக்கும் தானே நான் பார்க்க முடியும். எல்லாம் எனக்கு தெரியும்னா சொல்ல முடியும். நல்ல கிரகீதாம்சம் அனுசந்தித்தாருக்கு ஆச்சரியாவகமாய் இருக்கும். இத்தை கண்ணு சிறுத்தாம்பு ஆரம்பத்துல மதுரவியாழ்வார் பாடும்போது, கண்ணீர் உன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி. கண்ணரை பத்தி பாட வர்றதுக்கே உலகத்துல ஆள் கிடையாது. இதுக்கப்புறம் நம்மாழ்வாரை பத்தி யார் பாட வரப்போகிறார்கள்? அப்படியே நம்மாழ்வாரை பத்தியே பாட வந்தால், இப்ப உற்சவம் நடந்துட்டு இருக்கு, வைகாசி விசாக நன்னாள், இதே நம்மாழ்வாரை பத்தி தான் இவரே மாதா பிதா யுவதய ஸ்தனயாக விபூதி சர்வம் எதேவ நியமேன தன்வயானா ஆத்யசன குலவதேர் குலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரிய குலம் பிரணமாமி மூர்த்தலாம் ஆசிர்மா பாடினார். எல்லாமே நமக்கு நம்மாழ்வார் தான், பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் தான் என்று அந்த நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொல்லணுமே. காரிமாறன், பராங்குஷன், ஷடகோபன் என்றெல்லாம் சொல்ல வேண்டும். சொன்னால் நம்பி, திருக்குறுங்குடி நம்பின்னு சொல்றதை விட ஆழ்வாருடைய திருநாமத்தை சொன்னா ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு தான் பாடிட்டு இருக்காரு. முதல்கவி ஆழ்வார் பாடுறார், அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே, என் நாக்குக்கு அமுது ஊறுகிறது. ஆனா அதுக்கு முன்னாடி ஜாகிரதையா ஒண்ணு சொல்லியிருக்கார், என் அப்பனில் நன்னித்தென்குருகூர் நம்பி என்ன கால் சுலபத்துல சொல்லிட முடியாது என்ற கால்னு சொன்னா சொல்றது எவ்வளவு கட்டம்னு அர்த்தம். என்ன யாரும் பெருமாளை தாண்டி ஆழ்வார் இடத்துல அப்படி வந்துடவும் மாட்டார்கள். வந்தா பெருமையும் புரியாது, அவர்களும் மனிதர்கள் தானே விட்டு விலகினாலும் போயிடுவோம். அதனால சொல்ல வர்றதே துர்லபம். இன்னொன்னு, பெருமாள் பெருமையை கூட சொல்லிடலாம், ஆழ்வார் பெருமையை சொல்ல முடியாது. என்ன கால் அப்படியே ஒருவேளை சொல்ல முற்பட்டீர்கள் என்றால், சொல்ல முடியாதுன்னு முதல்ல சொல்லிட்டார். அப்படியே என்ன கால், அப்ப அந்த துளி என்னத்தை நீங்க சொல்லி பார்த்தீங்களோ அது அன்னைக்கு மமுதூரும் என்னாவுக்கே. பாட முடியாதுங்கிறது உண்மை, ஆனா எந்த அம்சத்தை பாடினேனோ அது இனிக்கிறது என்றும் உண்மை. அதே போலத்தான் நாதமுனிகளிடத்தில்
முழுமையாக தெரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. தெரிந்து கொண்ட அம்சம் நன்றாக இருக்குமா? ரொம்ப நன்றாக இருக்கும். அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞானம். அக்லிஷ்டன்னா சமப்படாம கிடைச்சது. வியாசர்லாம் எவ்வளவு சமப்பட்டார்? வால்மீகி எத்தனை சமப்பட்டு தர்மவீர ஞானத்தாலே தெளிந்து திட்டராய் மேலே மேலே தொடுத்தார். அவர்கள் ரொம்ப யோகிகள், நிறைய தபஸ் பண்ணி சம்பாதித்தவர்கள். அதை போல இவருக்கு ஞானம் தவப்பயனாக வந்ததா, தவம் பண்ணி சம்பாதித்தாரா என்னால் நம்மாழ்வார் சுப்ரீதராய் சுப்ரசன்னராய் சொப்னத்தில் எழுந்துருளினார். இவர் அப்படியே அமர்த்தி வைத்தார். 1000 கேண்டு போனவருக்கு 4 பிரபந்தம் கொடுத்தார். 4 கொடுத்தவர் மொத்த 4000 கொடுத்தார். சமப்பட்டா பெற்றார். நமக்கு தோணும் 12,000 தடவை கணிச்சு சுத்தாம சொன்னார் என்னால் கிடைத்த 4000 ஒப்பிடும் போது சொன்ன 11 பாசுரங்கள் தானே. பாசுரங்கள் சிறப்பானவை. ஆனா அதுக்கு நான் ஒன்னும் சமப்படலையே. மதுரகவியாழ்வார் பாடின பாசுரம், பெருமாள் கொடுத்த சரீரத்தையும் வாக்கையும் வச்சிருந்து 12,000 சொன்னேன். அதுக்கு ஆனந்தப்பட்டு நம்மாழ்வார் தோன்றி 4000 கொடுத்துட்டார். பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தையும் கொடுத்து விட்டார். இது நான் பண்ணது என்ன இருக்கிறது நாதவனிகளே சொல்லுகிறாரு. அதனால அக்கிரிட்ட சமப்படாம கிடைத்தது. கண்ணனை கீதையில சொல்லும் போது தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகந்தம் ஏனமா உபயாந்திதே. நான் அவருக்கு எளிதில் கொடுக்கிறேங்கிற ததாமி புத்தி யோகம், அதை பற்றி கொண்டு என்னை அடைந்து விடலாம் என்று கண்ணன் சொல்லியிருக்கிறது. அவனா கொடுத்தது, நாம சிரமப்பட்டு சம்பாதிக்கிறது இல்லை. இந்த சம்பிரதாயத்தின் பெருமையே நாம் படிச்சு தெரிஞ்சுக்கணுமா? ஆச்சாரியன் கருணையால அர்த்தங்களை கொடுத்து விடுவாரா? கண்டிப்பா அவர் கருணையால் கொடுத்துடுவார். அப்ப படிக்க வேண்டாமா? கட்டமே பட வேண்டாமானால் இவ்வளவு தூரம் கொடுத்திருக்கிற ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்றதுலதான் நேரத்தை செலவழிக்கணும். படிச்சு செலவழிக்கிறது இல்லை. அதைத்தான் அவர் கொடுத்துடுறாரு. அந்த அர்த்த ஞானம் வந்துடுத்தினால் அதை திருடப்படுத்திக்கிறதுக்கு மேலும் வாசிக்கணும், மேலும் காலக்ஷேபம் பண்ணணும், மேலும் அவருக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். நமஹா அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே. ஞானம் வைராக்கியம் இதன் குவியல். ஞானம்னா எதை பத்தின ஞானம்? ஒருவேளை நிறைய படிப்பெல்லாம் படிச்சிருக்கார், முனைவர் பட்டம் வாங்கியிருக்காருங்கிற ஞானத்தை சொல்றாரா? வைராக்கியம்னா எதை பத்தி சொல்லுகிறார்? பெரியவாச்சங்களே சாதிக்கிறார். ஞானமாவது சிதச்சிதீஸ்வர தத்துவங்களை விஷயமாக உடைத்தாய் இருக்கை. ஞானம்னால் சித்து அச்சித்து ஈஸ்வரன் இவர்களை பற்றினதுதான் ஞானம். இதை தவிர எத்தனையோ விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் வேணும் வேண்டாம், வித்யான்யா சில்ப நைகுணம்னு சொல்லுவார்கள். பாக்கி எல்லாமே அவ்வளவாக பயன் தராதது. எந்த கர்மத்தை செய்தா சம்சாரத்திலிருந்து கிளம்ப முடியுமோ அதை செய்யணும். எது கர்ம என்ன, எது பந்தத்திலிருந்து எது நம்மளை விடுவிக்குமோ தது கர்ம. எது ஞானம் தெரியுமோ தது ஞானம். அஜானம் அதோன்னதுப்தம். எது நமக்கு மோட்சம் கொடுக்குமோ தன் ஞானம். பாக்கியெல்லாம் பயன் இல்லை. எந்த கர்ம சம்சாரத்திலிருந்து விடுவிக்குமோ அதுதான் கர்மம், பாக்கி பயன் இல்லை. அதனால இவருக்கு இருக்கிற ஞானம் சித்த பத்தினது, அச்சித்த பத்தினது, ஈஸ்வரனை பத்தினது. ரொம்ப சுலபம். அச்சித்த விடணும், ஈஸ்வரனை பத்தணும் என்று சித்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த 3 பத்தினது. சித்துக்கு தான் ஞானம் வரணும். என்ன இருக்கு? ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தினுடைய விஷயம் தான் சரியா இல்லை. ஞானமே இல்லாத நாம் ஆறு இல்லை. ஞானம் இருக்கிறது. அந்த ஞானத்தை கொண்டு விட வேண்டியதை விடணும், பற்ற வேண்டியதை பற்றணும். நமக்கு ஒரு பக்கம் இருக்கிற அச்சித்தை விடணும், இன்னொரு பக்கத்தில் இருக்கிற சர்வேஸ்வரனை பற்ற வேண்டும். இது நாதமணிகள் தெளிவா தெரிஞ்சுட்டார்னு சொல்றார். நல்ல சித்து அச்சித்து ஈஸ்வர தத்துவங்களை விஷயமாக உடைத்தாயிருக்கை. அதாவது ஆத்மா ஈஸ்வரனுக்கு அனன்யார்க சேஷம் என்னும். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு இன்றியமையாத தொண்டம், எப்போதும் தொண்டம், சேஷம் என்றும். அச்சித் ஸ்வரூபம் தியாஜ்யம் என்றும், அச்சித்து தள்ளத்தக்கது என்றும். அச்சித்த தள்ளு, ஈஸ்வரனை கொள்ளு. இந்த 2 அவர் தெரிஞ்சுட்டார். ஈஸ்வரன் உபயோகோ நியந்தாவென்னும். இந்த அச்சித்து சித்து 2த்துக்கு நியந்தா தலைவராரு? 6 உடையவர்னால் அதுவும் சர்வேஸ்வரன் தான் உடையவன். இந்த அர்த்தத்தை அவர் நன்கு கற்றறிந்தார். ஆகவே ஞானம்ங்கிறார். இந்த ஞானத்தையே குவியல்னு சொல்றார். இது ஒரு ஞானம் இல்லையா, ஞான ராசியினால் ஞானம் ஒண்ணுதானேன்னு தோணும். ஈஸ்வரனை பற்றிய ஞானம் ஒண்ணுதானே, ஆத்மாவை பற்றிய ஞானம் ஒண்ணுதானே, அச்சித்த பற்றிய ஞானம் ஒண்ணுதானேனால் இல்லவே இல்லை. பெருமானுடையது பரமபதநாதன் எப்படி இருப்பார், க்ஷீராப்திநாதன் எப்படி இருப்பார், அந்தர்யாமி எப்படி இருப்பார், அவதாரங்கள் எத்தனை வகை, எத்தனையோ இருக்கு. அர்ச்சாவதாரம்
குறவே இல்லை. நின்னார், இருந்தார், கிடந்தார், இவ்வளவு இருக்கு. இது இத்தனையுமே வெவ்வேறு விஷயங்கள் தானே. அதனால ஈஸ்வரனை பத்தின்னு சொன்னாலும் ஞானம் பல வகைன்னு தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவை பத்தின்னு சொன்னாலும் ஞானம் பல வகை தெரிஞ்சுக்கணும். அச்சித்து சொல்லவே வேண்டாம். விடுறதுக்கு எத்தனை இருக்கு? பற்றுவதற்கான ஒரு பெருமான். ஆனா அச்சேதனம்னா விடுறதுக்கு இருக்கு இருக்கு இருந்துட்டே இருக்கு. வீடுமின் முற்றவும் வீடுமின் ஆழ்வார் பாடினார். அதனால அதுவும் பல. இந்த ஞானம் எல்லாம் ஒண்ணு இல்லை, அத்தனை ஞானமும் அவரிடத்துல இருந்ததுன்னு சொல்றதுக்கு தான் ஞான குவியல்னு போடுறார். ஞான ராசி, வைராக்கிய ராசி. வைராக்கியமாவது இந்த விலட்சண ஞானத்தாலே பகவத் வதிரிக்தங்களில் நிஸ்பிருகராய் இருக்கை. பெருமானை தவிர பாக்கி விஷயங்களில் ஸ்பிருகாங்கிற விருப்பம் இல்லை. பரமாத்மனியோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி. பரமாத்மாவிடத்திலே விருப்பம், அவரை தவிர மற்ற விஷயத்திலே விருப்பமின்மை. இப்படித்தான் ஞானமும் குவியலாய் வைராக்கியமும் குவியலாய் இருந்தார். ஞான வைராக்கிய ராசையே அதுல சொல்றார். பிதரம் மாதரந்தாராம் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்தனானி தனதான்யானி க்ஷேத்ராணி ச கிருகாணி ச சர்வ தர்மாஞ்ச சந்தியஜ்ய சர்வ காமாஞ்ச சாட்சரான். இது இத்தனை விடத்தக்கவைன்னு சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கு. அப்பனா விடுறத பத்தின ஞானம் நிறைய இருக்கு. பற்ற வேண்டிய பெருமான பத்தின ஞானமும் நிறைய உள்ளது. அதனால ஞான ராசி, வைராக்கிய ராசி இப்படி உள்ளவர். அந்த குவியல்னா ரைக்வர்னு ஒருத்தர் இருந்தாராம், மகா வித்வான். உபனிஷத்துக்கள்ல அவரை பத்தி பார்க்கலாம், புராணங்கள்ல அவரை பத்தி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிரமாணமே எடுத்து சுவாமி ராமானுஜர் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கும் போது, யத்கிஞ்சித் சாது அனுட்டிதன் கர்ம யச்ச சர்வச்சேதனகதம் விஞ்ஞானம். அந்த ரைக்வர் ஏதோ ஒன்று செஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோ, அதை பார்த்து பாக்கி எல்லாரும் அப்படியே நடக்கலாமா. அவ்வளவு ஞானம், அவ்வளவு கர்மா, அவ்வளவு அனுஷ்டானம் அவருக்கு. லோகத்தில் அனுஷ்டிதமான கர்மங்களும் ஞானங்களும் யாவனுருத்தனுடைய கர்ம ஞானங்களிலே அந்தர்கதமாய் இருக்கும். இந்த பெரியவர், இந்த பெரியவர், இந்த பெரியவர், இந்த மாதிரி 100 பெரியவர்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து எத்தத்த ஞானம்னு சம்பாதிச்சிருப்பாளோ, எதத கர்மம் நல்லதுன்னு அனுஷ்டித்திருப்பார்களோ, அது அத்தனையும் ரைக்வருடைய ஞான அனுஷ்டானத்துக்குள்ள ஒடுங்கிடுங்கிறார். அப்படின்னு அவர் எவ்வளவு பெரியவரா இருக்க வேண்டும். அந்த ரைக்வர் இவரிடத்தில் வந்து ஒடுங்கி நிற்கலாம். அந்த அளவுக்கு நாதமுனிகளுக்கு இருக்கிற பெருமை என்ன. ரைக்வர் பிரயத்தனத்தில் பெற்றார், அவர் தான் சிரமப்பட்டு வாங்கினது. ஆனா நாதமுனிகள் அந்த சிரமமும் இல்லாமல் பெற்றிருக்கிறார். அதனால்தான் அச்சிந்திய அத்புத அக்லிட்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே. இவரையே முனின்னு கொண்டாடுகிறோம். நவிவேத ஆத்மனோகாத்திரம்னு சொல்வார்கள். தான் பெருமானையே நினைத்து நினைத்து உள்ளமும் உடலும் உருகி தான் நிற்கிறமா, ஈ எறும்பு கடிக்கிறதா, பூரான் ஊர்றதா, இது கூட தெரியாமல் அவரிடத்திலேயே சித்தம் வைத்திருந்தார். பிரகலாதன் அப்படித்தான் இருந்தான். நவிவேத ஆத்மனோ காத்திரம். தம் உடம்பு தனக்கே தெரியவில்லை. சது ஆசக்தமதிஹி கிருஷ்ணே தசமானோ மகோரகை. பெரிய பெரிய பாம்பெல்லாம் வந்து கடிக்கிறது தெரியல அவனுக்கு. பூரான் ஊர்றது தெரியவே இல்லை. கண்ணனிடத்திலேயே சித்தம் வைத்திருந்தார். இவருடைய உள்ளமும் பெருமானிடத்திலே இருந்ததுனாலே மனநசீரகா முனி. அவரையே நினைத்து கொண்டிருந்தபடியால் முனின்னு முதல் பெறுவேன். ரெண்டாவது, அவரை நினைச்சதோட விட்டுடல. இந்த ஜனங்களை எப்படி திருத்தலாம், இவர்களுக்கு எந்த வகையில நல்லது சொல்லலாம், இவர்களுக்கு வேதாந்தம் மட்டும் போராது, ஆழ்வார் பாசுரத்தை கொண்டு கொடுக்கணும். அதற்காக நாம பரிசிரமப்பட்டு ஆழ்வார்த்த நகரி போய் நம்மாழ்வாரை பிரத்யட்சமா சேவிச்சு பெற்று கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் சிந்தித்து சிந்தித்து தானே பண்ணிருக்கார். அதனால முனிங்கிறார். நாதாய முனையே, மக்களுடைய நலம், சம்பிரதாயத்தினுடைய சீர்மை, இதையே நினைத்து கொண்டிருந்தபடியாலும் முனி, தமிழ் திவ்ய பிரபந்தத்தை கொடுத்தபடியாலேயும் முனி இருக்கவே இருக்கார். தான் பெருமாள்கிட்ட லயிச்சு தன்னையே மறந்தபடியாலேயும் முனி என்று 3 சாதிக்கிறார். பஷ்யன்னபி ந திருட்டவான் என்றும் தேய வஸ்துவை சர்வதா சாட்சாத்கரிக்கை. பெருமானை எப்போது கண் முன்னாடி பார்த்து கொண்டே இருந்தவர். கண் முன்னாடின்னு சொன்னா மனக்கண்ணாலே, மனக்கண்ணால பார்த்து கொண்டிருந்தவர். அதனால முனி என் நெஞ்சம் அவனென்றே கிடக்கும் ஆழ்வார் பாடினார். நாதமுனிகளுடைய நெஞ்சமும் அவனன்னே இருக்கும். நாதமுனிகளுடைய சரித்திரத்தில் ஒன்று சொல்லுவார்கள். அவர் தன்னிடத்தில் இருந்த போது 2 பேர், 2 வில்லிகள், ஒரு பெண்ணு கூட ஒரு சின்ன குரங்கு, இவர்களா வந்திருந்திருக்கா. வந்தவர்கள் நாதமுனிகள் இருக்காரான்னு விசாரிச்சிருக்கா. இல்லை, எங்க போயிருக்கார் அப்படின்னு அவர்கள் குழம்பு போயிட்டார்கள்.
இவர் வந்த உடனே இவர்கிட்ட சொல்றார், இந்த மாதிரி வில்லிகள்லாம் வந்தா கூட ஒரு குரங்கு வந்தது, உங்களை பத்தி விசாரித்தானே, எங்கே எங்கே அவர்களை நான் விட்டுட்டேனே அப்படின்னு தேடி தேடி அழுது அரத்தி கொண்டே பின்னாடி ஓடினார். அவரை பொறுத்த வரைக்கும் ராமன், லக்ஷ்மணன், சீதை, ஹனுமான் இவர்கள் தான் தன்னை தேடிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி போய் பார்க்காத விட்டுட்டோமே, கண்ணுக்கு நேரம் விருந்து. இவ்வளவு நேரம் அவர் யோகத்திலே சமானாகாரமா மானச பிரத்யக்ஷமா உள்ளத்தால பார்த்திருக்கார். இப்படி உள்ளத்தாலேயே பார்த்திருந்தவருக்கு நேர சேவை சாதிக்கணும் அப்படின்னே பெருமான் வந்திருக்கிறார். அவரை தேடிக்கொண்டே போய் அப்படியே ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்தார் என்பதுதான் அவர் சரித்திரத்தில் சொல்லப்படுறது. அவ்வளவு தூரம் அவருக்கு இருந்த மனன சீலமான தன்மையை சொல்றார். அகாத பகவத் பக்தி சிந்தவே. இனி கடைசியில் முடிக்கிறார். அகாத ஆழங்காண மாட்டாத பெருமானுடைய பக்தி கடல். ஆழங்காண மாட்டாதன்னா பல விதத்துல வச்சுக்கலாம். ஒண்ணு, எவ்வளவுன்னு தெரியாது, இதுதான் ஆழம் தெரியாதுன்னு அர்த்தம். 2, கலக்க முடியாது. ஆழம் ரொம்ப இருந்ததுனாலே நம்ம என்ன குச்சியை விட்டு கலக்கவா, மத்த வச்சு கலக்கணுமா, முடியாது. அதனால ஆழம் இல்லைன்னா அக்ஷோபியம் அர்த்தம் பண்றார். ஆழமும் தெரியாது, அகாதம். அக்ஷோபியம் கலக்கிறதுக்கு முடியாது, கடந்து போயிட முடியாது, தெரிஞ்சுக்கிறது முடியாது. இப்படி இருக்கக்கூடிய அகாத பகவத் பக்தி சிந்தவே, பரிச்சேதிக்க இவ்வளவு வரையறுத்தும் சொல்ல முடியாது, யாராலும் நிலை சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட கடல். ஆழ்வாரே பாசுரத்தில் காதல் கடலின் மிக பெரிதால், என்னுடைய காதல் கடலை காட்டிலும் பெரிதாக இருக்கிறதே என்றே பாடிக்கொண்டிருக்கிறார். கடல் குறைய விளைவித்த காரமர்மேனி வண்ணன் கண்ணன் தோழி கடியனே என்று நம்மாழ்வார் பாடினார். கடல் அளவுக்கு காதலை பெருமானை வளர்த்துடுவர். இங்க நாதமுனிகளுக்கு சுவாமி நம்மாழ்வாரே இந்த காதலை வளர்த்து விட்டிருக்கிறார். அதனால அகாத பகவத் பக்தி சிந்தவே. கடைசியில பிரிவாச்சனம் முடிக்கிறார். அச்சிந்திய அத்புத அக்லிட்ட ஞான வைராகிய ராசையே முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே நாதாய நமஹ. அப்படிப்பட்ட நாதமுனிகளுக்கு வணக்கம். இது முதல் ஸ்லோகம். அடுத்த 2வது ஸ்லோகத்தில் தஸ்மை நமஹ மதுஜிதந்திரி சரோஜ தத்துவஞான அனுராக மகிமா அதிசயாந்த சிம்னே நாதாய நாதமுனையே அத்திர பரத்திர சாபி நித்தியம் யதீய சரணௌ சரணம் மதியம். இங்கும் நாதமுனிகளுக்குத்தான் கைங்கரியம். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிற்பாடும் அதே நாதமுனிகளுக்குத்தான் கைங்கரியம். ஆச்சாரியன்னு சொன்னா இங்கு பிடிச்சுப்பேன், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன அப்புறம் மாறி விடுவேன் என்பதில்லை. இங்கு அவருக்கு தான் கைங்கரியம் பண்ணுவேன், அங்க போன பிற்பாடும் அவருக்கு தான் கைங்கரியம் பண்ணுவேன். அத்திர பரத்ரசாபி நித்தியம் யதீய சரணம்னு சாதிக்கிறார். முதல்ல பதவரை பார்ப்போம். அத்திர இந்த உலகத்திலேயும், பரத்ரச மேலுலகமாகிற ஸ்ரீ வைகுண்டத்திலேயும், நித்தியம் எப்போதும், யதீய சரணம் எந்த ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருவடிகள், யதீயம் சரணம் மதியம் சரணம் அடியனுக்கு சரணமாக இருக்குமோ, அடியனுக்கு புகலிடமோ, அதை பத்தி மேலே அவர் பெருமை சொல்ல போறார். மதுஜித் அங்கிரி சரோஜ தத்துவஞான அனுராக மகிமா அதிசய அந்த சிம்னே. மதுஜித், மது அப்படிங்கிறவன அழித்திருக்கக்கூடிய பெருமாள். மதுசூதனன்னு சொல்லலையா, அத போல மதுஜித் மது கையிட்டவர்கள அழித்தவர். மதுஜித் மது என்கிறவரை நிரசித்த பெருமானுடைய அங்கிரி சரோஜ 2 திருவடி தாமரைகள். அங்கிரி சரோஜம்னா திருவடியாகிற தாமரை. அந்த தாமரைகளை பற்றின தத்துவ ஞானம், பெருமானுடைய திருவடி தாமரைகளை பற்றின உண்மை அறிவு, தத்துவ ஞானம். அனுராகம், அந்த அறிவுக்கு மேல பிறந்த பிரேமம். பிரேமங்கிறது காதல். அறிவு, அறிவே முற்றி சென்றால் அன்பு காதல் வேட்கை அவா. அதத்தான் மகிமா, அவனுடைய தத்துவ ஞான. அனுராக அன்பினுடையவும், மகிமா அதிசய அந்த சீம்னே. மகிமாங்கிறதுனால ரொம்ப பெருமேன்மை. அந்த அதனுடைய முடிவு, முடிவே எல்லை. பெருமானுடைய பக்தி அதன் முடிவு, அதுவே எல்லை. அப்படிப்பட்ட நாதாய எனக்கு நாதராயிருப்பவருமான தஸ்மை நாதமுனையே அந்த நாதமுனிகளுக்கு நமஹா நமஸ்காரம். இது 2வது ஸ்லோகத்துல சொல்றது. மதுஜிதுங்கிற அசுரனை முடித்த பெருமானுடைய திருவடி தாமர்கள் விஷயமான சரியான ஞானம், தத்துவ ஞானம், அனுதானம், சரியான பக்தி, இதனுடைய எல்லையாக இருக்கக்கூடியவரே நாதமுனிகளே வணங்குகிறேன்னு சொல்லுகிறார். இதன் அர்த்தத்தை பெரியவாச்சன்ல ஆழமா சாதிக்கிறார். பார்ப்போம்.
ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடி தாமர்களிலே அதை பற்றின தத்துவ ஞானம், உண்மை அறிவு, அனுராகம், அதுல பிரேமம், இந்த ரெண்டே சுவாமி நாதமுனிகள். அப்படிப்பட்டவரை வணங்குகிறேன் ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தினுடைய 2வது ஸ்லோகத்திலே விண்ணப்பிக்கிறார். இனி அதுக்கு அர்த்தம் பார்ப்போம். நமஹா, தஸ்மை நமஹா, மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். நமஸ்தஸ்மை நமஸ்தஸ்மை, நமோ நமஸ்தோஸ்து சஹஸ்ர கிருத்வஹா, 100 முறை வணங்குகிறேன், 1000 முறை வணங்குகிறேன், முன்னால் வணங்குகிறேன், பின்னால் வணங்குகிறேன், பக்கவாட்டில் வணங்குகிறேன். இதெல்லாம் ஆர்வத்தின் பேரில் சொல்லுவது. ஒரு தடவை வணங்கினத்துக்கு அவருக்கு போருங்கிற புத்தி வரல, அதனால திரும்ப திரும்ப வணங்குகிறார். முதல் பாசுரத்தில், முதல் ஸ்லோகத்தில் அவருடைய பரத்த விஷயம், அவருக்கு இருக்கிற பெருமகளெல்லாம் சொல்லிட்டார். பரத்த விஷயமான ஞானாதிகளுடைய பிரகர்ஷம் சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் அவதார விஷயமான ஞானாதிகள், பெருமானுடைய மேன்மையெல்லாம் நன்னா தெரிஞ்சு வச்சிருக்கார். வைகுந்தனுடைய அவனை பற்றின ஞானம் தெரிஞ்சு வச்சிருக்கார். முதல் ஸ்லோகம். இப்ப சொல்றது அவதரித்ததுல முதல் அவதாரம் மதுசூதன அவதாரம், மதுஜித், அவனை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார். அதனால பரத்வத்தை பத்தின ஞானம் முதல் ஸ்லோகத்திலே, அவதாரத்தை பத்தின ஞானம் 2வது ஸ்லோகத்திலே. மதுவை நிரசித்தவர், மது கேட்டவர்களை முடித்தவர்னு சொன்னால் களை எடுத்தவர்னு அர்த்தம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. லோகத்துல தர்மத்தை நன்னா நிலைநாட்டணும்னால் அதுக்கு தடங்கலா இருக்கக்கூடிய தீயவர்களை ஒழிச்சுதான் ஆகணும். அதுதான் களை எடுத்தல். அப்படி களை எடுக்கிறதுலேயும் பெருமாள் வல்லவர்ன்றதை புரிஞ்சு வச்சிருக்காருங்கிறார். சாதுக்களை ரட்சிப்பார், களையும் எடுத்துருவார், அதாவது துட்டர்களை நிரசிப்பார், தர்மத்தை ஸ்தாபிப்பார். அதுல இப்ப மதுங்கிற அசுரனை அழித்தார் என்பதை பற்றி சொல்லி வருகிறார். தஸ்மை நமஹா, அந்த நாதமுனிகளை குறித்து வணக்கம், மீண்டும் வணங்குகிறேன். மதுஜித், முதல் களை. முதல் களைன்னா அடியார்கள் பெருமானை அடைவதற்கு தடங்கலாக இருக்கிறது தான் களை. அதான் அசுரர்கள், அதான் ராட்சசர்கள். அதனாலதான் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணணும்னு சொன்னா நல்லவர்களை காப்பாற்றணும். நல்லவர்களை காப்பாற்றணும்னா துட்டர்களை அழிச்சுதான் ஆக வேண்டும். அதற்காக வந்து பிறந்தார். மதுவை நிரசித்தார் போலே அடியனுக்கு நடுவில் தடங்கல் இருக்கு. அன்னைக்கு இருந்த மது, ராவணன், கும்பகர்ணன் அவர்களை போல் எங்கிட்ட இருக்கக்கூடிய அனாதிகால கர்மா, அகங்காரம், மமகாரம், காமம், குரோதம் இதெல்லாத்தையும் தொலைச்சுத்தானே அவர் திருவடி சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி போக்கி கொடுக்கக்கூடியவர் அவர்தான் அச்சுதன், அவர்தான் மதுஜித். அவனுடைய அங்கிரி சரோஜ தத்துவ ஞான, அங்கிரிங்கிறது திருவடி, சரோஜங்கிறதுனாலே தாமரை போன்ற திருவடின்னு கிடைக்கும். ஏன் திருவடியை முதல்ல சொல்லுகிறார்? அடிக்கு அடிமைப்பட்டவர் நாமெல்லாம் அடிமைகள், பெருமானுக்கு அடிமை. அடிமைன்னு சொல்லும் போதே தோளுக்கடிமை, கைக்கடிமை, தலைக்கடிமை, அந்த சொல்லுக்கு இந்த சொல்லுக்கும் தொடர்பே இல்லையே. அடியவன் சொன்னாலே அடிங்கிறது தானே முதல்ல இருக்கு. அப்ப திருவடினா திருவடிக்குத்தான் அடிமை. நான் அவருக்கு சிறப்பான தொண்டனா இருக்கேன். தொண்டன்னு சொல்லச்சேவே திருவடியை தாண்டியே போகக்கூடாது. காலில் விழுந்து கிடப்பேன்னு சொல்லிவிடா, இல்ல அந்த சுவாமியினுடைய தோல்ல விழுந்து கிடப்பேன்னு சொல்லுவோமா? நம்ம சொல்ல முடியாது. மகாலட்சுமி சொல்லலாம், அவர் திருமார்பில் விழுந்து கிடப்பேன், தோளில் விழுந்து கிடப்பேன், அவள் சொல்லுவாள். நாம சொல்லணும்னால் அடிவிடாதவனாக இருப்பேன், தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்த்து நின் தாளின கீழ் வாழ்ச்சியின் ஆழ்வார் பாடினார். அவரே துயரது சுடரடி தொழுதழன் மனனே, திருவடியோட சம்பந்தம் இருக்கவே தான் நாம் அடியவன். இவரை தொண்டர்னு சொல்றோம், அடியவர்னு சொல்றோம்னால் அடியோட தான் இவனுக்கு சம்பந்தம் இருக்க வேண்டும். அதனாலதான் மதுஜித் அங்கிரிங்கிறார். அந்த அடிமையை சொல்ல சொல்லத்தான் குணைதாஸ்யம் உபாகதா, அந்த பெருமானுடைய குணங்களுக்கு தோற்றிருக்கிற அடிமைன்னு லக்ஷ்மணனே ராமபிரானை பத்தி சொல்லிக் கொடுக்கிறார். அப்படியாய் அங்கிரி சரோஜ, அப்படியே ஒருவேளை அந்த திருவடியோட எனக்கு சம்பந்தமே இல்லைன்னாலும் அதுக்கு இருக்கிற அழகு, மனம், குளிர்த்தி, அதுக்கு இருக்கிற எதுவுமே என்ன அதுகிட்டே அந்த நகரவே விடலை. ஒரு தாமரை, எனக்கு ஒண்ணு தாமரையில பெரிய மதிப்பெல்லாம் கிடையாது சுவாமி, நான் மதிக்க மாட்டேன். ஒருத்தர் வேணும்னு சொல்லலாம், அவர் கையில ஒரு தாமரையை கொண்டு போய் கொடுங்க, அதுக்கு இருக்கிற அந்த இளஞ்சிவப்பு நிறம், அப்படியே மலர்ந்துட்டே இருக்கிற அழகு, தொட்டு பார்த்தா இருக்கிற மென்மை, மனம் மூக்க தொலைக்கிறது, இது இத்தனையும் ஒருத்தருக்கு மனசு ஈர்க்குமா இல்லையா? எனக்கு தாமரை பிடிக்கலன்னு சொல்லிடலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த பத்மத்திலே இது இத்தனையும் இருக்கும் இல்லையா? அப்ப இது இத்தனை இழுக்கத்தானே செய்யும். அதே போல பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியோட எனக்கு சம்பந்தம் நித்தியம்.
ஆனா ஒருத்தர் ஒத்துக்கலேன்னு வச்சுப்போம். இருந்தாலும் அந்த திருவடிக்கு இருக்கிற மனம், திருவடிக்கு இருக்கிற குணம், திருவடிக்கு இருக்கிற அழகு, அதுக்கு இருக்கிற மலர்ச்சி, அதற்கு இருக்கக்கூடிய எல்லாமே குளிர்ச்சி, மென்மை, தொட்டால் சிறந்து போடிய திருவடி. இந்த திருவடி தலையில இருந்தா நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். இது இத்தனையும் அந்த அழகான ஒரு பங்கஜம், சரோஜங்கிற தாமரை, அதுக்கு இருக்கக்கூடிய இனிமையான தன்மை, அது எல்லாமே என்ன, ஏதோ ஒரு பூ தானே. அப்ப அந்த பூவுக்கே தன்னிலை இருந்தா திருவடிக்கு எவ்வளவு இருக்கும்னு கொள்ள வேண்டும். சரோஜ அங்கிரி தத்துவ ஞான, அங்கிரி சரோஜ தத்துவ ஞான, அந்த பெருமானுடைய திருவடிகளை பத்தின உண்மை அறிவு பெற்றவர். அது என்ன தத்துவ ஞான, ஞானம்னு சொல்ல போறதா, உண்மை அறிவு பெற்றவர்னு சொல்ல வேண்டுமானால் இந்த திருவடி உலகத்தை எல்லாம் தாவி அளந்ததே, அது ரொம்ப பெருமை மிக்க திருவடின்னு தானே நினைக்கிறீர்கள். இல்லைன்னா லோகத்தை தாவி அளக்குமா? திருவிக்கிரமன் திருவடி மிருகோன பீம குச்சரோகிரிட்டா யஸ்யோருஷு த்ரிஷு விக்கிரமணேஷு அதிக்ஷியந்தி புவனானி விஸ்வா. உபனிஷத்து எவ்வளவு சொல்றது, உலகமளந்த பொன்னடியே அடைந்துந்தேன் ஆழ்வார் பாடுகிறார். தாவி வையம் கொண்ட தடந்தாமரக்கே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குருகாதோன்னு பாடுகிறார். எல்லாமே திருவிக்கிரம அவதாரம் திருவடியினுடைய மேன்மை தானே சொல்லும். அதை மட்டும் தெரிஞ்சுனா ஞானம். ஆனா தத்துவ ஞானம்னால் காடு மேடு கல்லு மண்ணு இது இத்தனையிலும் இந்த சுகுமாரமான திருவடி போய் அளந்ததே, இது கூடுமான்னு நினைத்தால் அதுதான் உண்மை அறிவு. திருவடிக்கு என்ன சுவாமி, அது அவருடைய திருவடி, எதை வாழ்ந்தாலும் அளக்கும். பெருமையா பேசலாம். ஆனா நாதமுனிகள் அப்படி பேசுறவர் மட்டும் இல்லை, ஆழ்வார் அதை சொல்லிக் கொடுக்கல. அவர் சொன்னது காடு மோடடைய இந்த திருவடியா அளந்தது, என் தலையில கொண்டு அந்த திருவடியை வச்சாலே, இது ஏற்கனவே தாபத்திரயத்தால கொதிச்சு போயிருக்கிற தலையாச்சே, இந்த தலையில வச்சதுனால அவர் திருவடி எப்படி நொந்து போயிட்டோம். இந்த ஞானம் வந்ததுன்னா தான் அது அனுராகம்ங்கிற பிரேமம் அளவுக்கு போகும். இல்ல உபனிஷத் ஞானம் மட்டும் வச்சிருந்தோம்னால் அவருக்கு என்ன சுவாமி, காட்டுல நடந்தா வலிக்க போறதா, மேட்ல நடந்தா மலைக்கு போறதா, பாறாங்கல்ல தொட்டா வலிக்க போறதா, சள்ளக்கல்ல தொட்டா வலிக்க போறதா, எதுவும் அவருக்கு ஒண்ணும் பண்ணாது இப்படின்னு முடிச்சுட்டா. அப்படி இல்ல நாதமுனிகள் இருக்கிறார். அதனாலதான் தத்துவஞான அனுராகம். தத்துவ ஞானமும் நல்லா இருக்கு, அதுக்கு தகுந்த அனுராகம். இந்த தத்துவ ஞானங்கிறதுனாலே அவர் ஏன் பிறந்தார், எதுக்காக பிறந்திருக்கார், காரணம் என்ன, பிரயோஜனம் என்ன. ஜன்ம கர்மஜமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா த்யக்த்வா தேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சோர்ஜுனான்னு கண்ணனே சொல்றார். நான் என்னவா பிறந்தேன், எதுக்கு பிறந்திருக்கேன், பிறந்தேன் வளர்ந்தேன், இதனுடைய தத்துவமா உண்மை யார் ஒருத்தன் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் மீண்டும் பிறப்பதே இல்லைன்னு சாதிக்கிறார். அந்த அறிவு நாதமுனிகளுக்கு உண்டு. தஸ்ஸ தீராக பரிஜானந்தி யோனிம், தீரர்கள் தான் அந்த பெருமானை பற்றி முழுவதும் அறிந்து கொள்ளுகிறார்கள் என்றும். எத்வினா பரதந்தாஞ்ச சத்ருக்னச்சாபிமானத பவேன்மம சுகம் கிஞ்சித் பஸ்மசாத் குருதாம் க்ஷீணி. ராமனே சொன்னது, எனக்கு தனியா ஒரு சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம். பரதனோட சேராமல், இலக்குவனோடு கூடாமல், சத்ருக்னனோடு சேர்ந்து இராமல் ஒரு சுகம்ங்கிறது ராமனுக்கு இருக்குமானால் அதை நெருப்பு இப்போதே அழிக்கட்டும் என்று சொல்லியிருக்காருனால் அவர் ஏகாக்கி நரமேத, தனியா இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல யாருமே தேவையில்லைங்கிறவர். அவ்வளவு சக்தியா இருக்கிற ஒருத்தனை கூட நான் விடுறதா இல்லை, நீங்க இருந்தா தான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லணும்னால் அவர் பெருமையை புரிஞ்சுதான் ஞானம். அவனுடைய எளிமை, கருணை, தயா, இரக்கம் இதை புரிந்து கொண்டால் தான் தத்துவ ஞானம். எப்படி இவருக்கு மட்டும் தத்துவ ஞானம் வந்ததுனால் ஆழ்வார் இட்ட ஆச்சரியமான ஔதாரியம். அவருக்கு இருக்கிற அந்த வள்ளலால தன்மையால தான் அதை கொடுத்துட்டு போயிருக்கார். அந்த தத்துவ ஞானத்தை பெற்றார். அப்பியகம் ஜீவிதஞ்செக்யாம், சுக்ரீவனை பார்த்து, சுக்ரீவா உனக்கு ஏதாவது ஒரு கட்டம் வந்துருத்துன்னா நான் என்ன பண்ணுவேங்கிறார். ஆனாலும் தொண்டர்களை எப்படிலாம் பார்ப்பாளன்னு அவனை வேலை செய்ய வச்சு தான் சுகமா படுத்துட்டு இருக்கிறது தான் தலைவனுக்கு வேலை. ராமன் அப்படி சொல்லவே இல்லை. சுக்ரீவனை ரட்சிக்க இவர் ஓடுறார், ஒவ்வொரு குரங்கையை ரட்சிக்கிறதுக்கு இவர் ஓடுறார். இப்படிப்பட்டவர் பெருமான்கிற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். பரத்தமுடையவர்னு மட்டும் புரியாமல் சௌலபத்தின் எல்லைன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிய தெரிய என்னாகும், அனுராகம்ங்கிற பிரேமம் வளரும். ஞானம் மட்டும் இருந்ததுன்னா பிரேமம் வந்துடாது. அன்பு கலந்தால்தான் அவன் பேர்ல ஆசை ஏற்பட போறது. அனுராகமாவது இதெல்லாத்தையும் அனுபவிக்கணும். இப்படிப்பட்ட பெருமானுக்கு அடியன் கைங்கரியம் பண்ணணும். இதை விட்டுட்டு எனக்கு வேற என்ன என்று பிரியவே முடியாத ஒரு, விட்டு பிரிய மாட்டாத ஒரு நிர்பந்தம் வருது இல்லையோ, அதுதான் பிரேமம். மகிமா அதிசயாந்த சீம்னே, ஞான அனுராகங்களுடைய மகத்துவம். இப்படி ஞானம், அனுராகம் இதனுடைய எல்லை எதுவோ அந்த எல்லை தான் சுவாமிநாத முனிகள்.
தத்துவ ஞான அனுராக மகிமா அதிசயாந்த சிம்னே நாதாய நாதமுனையே அத்திர பரத்திர சாபி. நாதமுனிகளை வணங்குகிறேன் இங்கும் அங்கும்னு சொல்லப்பட. நாதமுனையே இந்த தரிசனத்துக்கே நாதன், நம்மாழ்வாருடைய பாசனங்களுக்கே நாதன், பெருமானுடைய கைங்கரங்களுக்கே நாதன், நமக்கும் நாதன், பிரபத்தி மரியாதைக்கே நாதன். நாதாய நாதமுனையே அத்திர பரத்திர சாபி. இங்கேயும் தேவரீர் திருவடியைத்தான் பற்றுவேன், அங்கேயும் தேவரீர் திருவடிகளை தான் பற்றுவேன். அது என்ன ரெண்டுங்கிறதே ரொம்ப அழகா பெரியவாச்சனில் சாதிக்கிறார். தஸ்மை நமகான்னு ஆரம்பித்தார். உபகார ஸ்மிருதியால தானே அவர் நமக்கு நிறைய உபகாரம் பண்ணி இருக்கிறார், இதனால தானே ஆதரித்தீர். அது என்ன இந்த லோகத்துல உபகாரம் பண்றதுக்கு பண்ணிட்டு விட்டுடுவீரா? அங்க அவர் ஒன்றும் உபகாரம் பண்ணலையே. நாதமுனிகள் நமக்கு பூலோகத்துல நிறைய உபகாரம் பண்ணியிருக்கார். அவரால் தான் எனக்கு சாஸ்திரமே கிடைச்சது, அவரால் தான் ஆள வந்தாரே கிடைத்தார். இது நம்ம சொல்லிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பரம்பரையே அவராலே. ஆகவே கண்டிப்பா அவரிடத்துல நான் நன்றியோடு இருப்பேன். எல்லாம் எண்ணி வரைக்கும் இருப்பேன். வைகுந்தத்துக்கு போற வரைக்கும் தானே. போன பிற்பாடு அங்க நமக்கு அவர் எந்த உபகாரம் பண்ணவில்லையேன்னு தோணும். இங்குதானே பண்ணியிருக்கிறார்னால் ஆள வந்தார், அதைத்தான் தெளிவுபடுத்துறார். இங்கேயும் சரி அங்கேயும் சரி அவர் எனக்கு உபகாரம் பண்ணியிருக்கார். இங்கேயும் பண்ணார் அங்கேயும் பண்ணார். அங்கதான் நமக்கு கொஞ்சம் புரியாது. இங்க பண்ணார்னா நாங்க ஒத்துக்கிறோம், சுவாமி எங்க ஆச்சாரியன் உபகாரம் பண்ணியிருக்கார், நாதமுனிகளும் பண்ணியிருக்கார். அங்க போனா பெருமாள் தானே இருப்பார் என்று கேள்வி சமாதானம் ஆச்சரியமா சொல்றார். சம்சார தசையில் பகவானே உபாயம் என்று உபதேசித்து, இது முதல்ல ஆச்சாரியன் நமக்கு பண்ற உதவி. இந்த சம்சாரத்தில் இருக்கிறச்சே பெருமான் தான் உபாயம், மறந்துவிடாது. அவர் திருவடியைத்தான் நீ பற்றணும் என்று உபதேசித்து உபாய அத்தியவசாயத்துக்கு அடியான அனுகிரகத்தாலே பகவத் பிராவண்யத்தை விளைத்தும் இவரே உபாயம்ங்கிற உறுதி, அதான் அத்தியவசாயம். இப்பெருமாள் தான் உபாயம். இந்த அத்தியவசாயம் வளரணும்னா லேசில வளராது. அவர் திருவடி உபாயம்ங்கிற நம்பிக்கை வளரணும்னால் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கடாட்சரணமா. முதல்ல உபதேசத்தை சொன்னார், புரிய வச்சுட்டார். புரிஞ்சுட்டா மட்டும் போராது, அதுல உறுதி நிலைப்பாடு வேணும் இல்லையோ, அதுக்கு ஆச்சாரியனுடைய கடாட்சமும் வேணும். அது இருந்தால் பெருமானிடத்துல பிராவண்யம் பக்தி விளையும். இதுதான் சம்சார திசையில அவர் நமக்கு பண்ணி கொடுத்தது. அவரே உபாயம்னு சொல்லிட்டார், அவரிடத்துல பிராவண்யத்தையும் வளர்த்து கொடுத்துட்டார், உறுதியையும் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். ஆகவே இவ்வுலகத்தில் இருக்கும் நாள் வரை அவருக்கே தொண்டுபட்டிருப்பேன். புரிகிறது, யாரும் ஆட்சேபிக்கவும் மாட்டோம். இனிமே அடுத்தது சொல்றதுதான் இன்னும் அழகு. பிராப்ய தேசத்திலே சென்றால், பிராப்யங்கிறது வைகுண்டம், வைகுந்த தேசத்துக்கு அடைந்த பிற்பாடு அங்கே நித்திய சூரிகள் கோட்டியிலே பிரவேசிப்பித்தும் அங்க நம்ம ஆச்சாரியன் இருப்பான். இருந்து இவனை கூட்டின்னு போய் நித்திய சூரிகளுடைய கோட்டிக்கு நடுவில் சேர்த்து விடுறார். பெரிய உபகாரம். அடுத்தது சொல்றார், பின்பு நித்திய சூரிகளோபாதி உத்தேசமாய் இருக்கையாலும் அந்த நித்திய சூரிகளுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணுவோமோ கூடவே நம்ம ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணும். அடிய நம்ம ஆச்சாரியன் சொல்லிட்டத நாதமுனிகள் வரைக்கும் எடுத்து போகும், நம்மாழ்வார் வரைக்கும் கொண்டு செல்லவும். அம்மா ஆச்சாரியன்னா ஒருத்தர் மட்டும் நீ சொல்லல, முன்னால் 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 இவா இத்தனை பேரும் அங்க இருக்க போறா. அவர்கள் ரெண்டு காரியம் பண்றார்கள். ஒன்னு, நித்திய சூரிகள் கோட்டியில என்ன சேர்த்து விடுறது. ரெண்டு, அவர்களுக்குள்ள ஒருவராக தாங்களும் அமர்ந்து அடியனுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வது. இது அங்க நடக்கிறதுங்கிறார். அப்ப இங்கேயும் கைங்கரம் பண்ணேன் உபகார ஸ்மிருதியாலே, அங்கேயும் கைங்கரம் பண்றேன் அதே உபகார ஸ்மிருதியாலே. அதனாலதான் ஆழ்வார் சொல்லும் போது, வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமைன்னு பாடினான். அங்க இருக்கக்கூடிய அடியவர்களோட நான் கூடி இருக்கணும், அவர்களோட சேர்ந்துதான் பெருமானு கைங்கரியம். அந்த அடியவர்களோட நம்ம ஆச்சாரியன் இருக்க போகிறாரே, அது எப்படி இங்கேன்னு முடிச்சிட முடியுமா? ஆச்சாரியன் திருவடியை பற்றினேன், ஏணியாட்டம் வச்சுன்னு மேல ஏறி போயிட்டேன், ஏறின பிற்பாடு ஏணியை யார் பார்ப்பார்கள்? அப்படி சொல்லிட முடியுமா? இல்ல, தப்பு பண்ணாதே, ஏணி எல்லாம் நகர்த்திட முடியாது, அந்த ஏணி அங்கேயே இருக்குங்கிறார். பொதுவா சாதனம் முடிஞ்சு போச்சு, சாத்தியம் கிடைச்சுடுத்துனால் சாதனத்தை திரும்பி பார்க்க மாட்டான். இதன் மூலம் அடைஞ்சேன், வண்டியில ஏறிண்டே உபன்யாசத்துக்கா வந்தேன், வந்து சேர்ந்தப்புறம் வண்டியிலே உட்காந்துருனா அவன் அது முடிஞ்சு போச்சு, அது வேற ஆயிடுது. வந்தப்புறம் வண்டியை மறந்து போடுவேன், திரும்பி போனோன்னா தானே பார்ப்பேன். திரும்பி வீட்டுக்கு போகணும், கூட்டின்னு போறான்னா பார்ப்பேன். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டவன் திரும்ப வர போறது இல்லையே, அப்ப எதுக்கு வண்டி? இந்த ஏணியே வேண்டாமேன்னு தோணும். இல்ல இல்ல, இந்த ஏணி தான் அங்கேயே இருக்குங்கிறார். இங்க அது ஏணியாக இருக்கும், அங்க ஏணியா இருக்காது.
அமர்ந்து கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளும் பிராபியமாக இருக்கும். ஆகவே அத்திர பரத்ரசாபி நித்தியம் யதீய சரணோ சரணம் மதிய. எந்த ஆளவந்தாருடைய திருவடி தாமர்கள் எப்போதுமே நித்தியம், நித்தியம்னா எல்லா நாட்களும்னு மட்டும் அர்த்தம் அல்ல, ஒரு நாளில் 24 மணி நேரம். இன்னைக்கு சில இடத்துல விளம்பர பலகையில போடுறா 24/7 அப்படின்னா நாங்க எப்ப பார்த்தாலும் உங்களுடைய நீங்க எப்ப கூப்பிடுவீங்களோ வந்து தொண்டாற்றுவதற்கு தயாரா இருப்போம். வருவாளெல்லாம் தெரியாது, ஆனா அதில் போட்டிருக்கு 24/7. அதை பார்த்து ஒண்ணு நம்மனா தெரிஞ்சுக்கணும், நம்மளும் எல்லா நாளும் கைங்கரியமானும் ஒரு நாளின் 60 நாழிகையும் கைங்கரியம் பண்ண வேண்டும். இது இந்த லோகத்தில். அந்த லோகத்துக்கு போயிட்டால் எல்லா நாள்னு ஒண்ணு கிடையாது, 60 நாழிகைன்னு ஒண்ணு கிடையாது. என்ன ஸ்ரீவைகுண்டத்துல காலமே ஓடாது, அதனாலதான் நித்தியம்னு போட்டார். உண்டு 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 என்று உண்டு, எப்போதும் உண்டு, அவருக்கே உண்டு. நித்தியம் யதீய சரணம் சரணம் மதீயம் என்பது 2வது ஸ்லோகத்துல சாதித்தார். நமஹா தஸ்மை நமஹா மதுஜிதங்கிரி சரோஜ தத்த ஞான அனுராக மகிமா அதிசயாந்த சிம்னே நாதாய நாதமுனையே அத்திர பரத்ரசாபி நித்தியம் யதீய சரணௌ சரணம் மதீயம். அவருடைய திருவடி தாமர்களே நமக்கு எப்போதும் புகழ். இனி கடைசியில இன்னைக்கு பார்க்க வேண்டியது கடைசி ஸ்லோகம், 3வது ஸ்லோகம். பூயோ நமஹா அபரிமித அச்சுத பக்தி தத்துவஞான அமிர்தாப்தி பரிவாக சுபைர் வச்சோபிகி லோகே அவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாத முனையே யமினாம் வராய. யமினாம் வராய அந்த யோகிகளுக்குள்ள மிகச்சிறந்தவர். அப்படிப்பட்ட நாதமுனிகளை வணங்குகிறேன். முதல்ல பதவுரை என்னன்னு பார்ப்போம். அபரிமித அளவற்ற அச்சுத பக்தி, அச்சுதனிடத்தே பக்தி, அளவற்றதான பக்தி. தத்துவஞான உண்மை அறிவு. இப்ப இடத்தை மாத்தி வச்சிருக்கார். முன்னாடி ஞானத்தை சொல்லிட்டு அனுராகம்னு சொன்னார், இப்ப ராகம்ங்கிற பக்தியை சொல்லிட்டு ஞானம்னு சொல்லுகிறார். தத்துவஞான உண்மை அறிவு இவைகளாகிற அமிர்தாப்தி பெருமான பத்தின ஞானம், அவரிடத்தில் இருக்கக்கூடிய பிரேமம், இதுவே அமுத கடல்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு கடல். கடல்னாலே ஆழம் பார்க்க முடியாது, தாண்ட முடியாது, கிட்டக்க போக முடியாது, அலை இது எதுன்னே தெரியாது, நம்மளே முழுகடிச்சிடும். அப்படிப்பட்ட பெரிய கடல் அமுத கடல். பரிவாக போக்கு வீடாய் இருக்கும். இந்த கடலே மெதுவா நம்ம வீட்டுக்கு வரப்போறதுன்னு வச்சுக்கோங்க. குளம் வர்றதே பெரிய விஷயம், கிணறு வீட்டுல இருக்கிறதே இன்னைக்கு ரொம்ப துர்லபமா போச்சு. கடலே வீட்டுக்கு வருமானால் அதான் நாதமுனிகள் வந்திருக்காரு. நாதமுனிகள்ங்கிற கடல் வந்துட்டார். எதன் மூலமாக? சுபைர் வச்சோபிகி, அவருடைய திருவாக்காகிற சுபமான வாக்குகளால நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருங்கிற. இப்ப நாதமுனிகளுடைய திருவுருவம் விக்கிரகம் எது இருந்தாலும், அவர் வாழி திருநாமம் சொன்னாலும், அவர் அனுகிரகித்திருக்கிற ஸ்ரீசூக்திகளை சொன்னாலும், அந்த கடல் நம்ம இல்லத்துக்கு வந்துடுதுன்னு அர்த்தம். அந்த கடல்ல என்ன இருந்தது? அச்சுதன் திருவடிகள்ல பக்தி, அச்சுதன் திருவடிகளை பத்தின ஞானம். அந்த அமிர்தாப்தி பரிவாக போக்கு வீடாய் இருக்கும். சுபைர் வச்சோபிகி, சுபமான வார்த்தைகளாலே லோகே இவ்வுலகத்தில் அவதீர்ண அவதாரம் செய்திருக்கிற பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய. பரமார்த்தம் பரம பிரயோஜனமாயும் சமக்ர பூர்ணமாயும் இருக்கும். ரொம்ப பிரயோஜன பயன் அதுதான், பூர்ணமா முழுமையா அதுதான் இருக்கும். பக்தி யோகாய, அந்த பக்தியின் சேர்த்தியை உடையவரும். பக்தி எப்படிப்பட்டதா இருக்கணும்? பூர்ணமா இருக்கணும். அதுவே கடைசி பயனாக இருக்க வேண்டும். பக்தி அப்படிப்பட்ட பக்தியை நிறைவாக பெற்றவர், பக்தியின் சேர்த்தியை உடையவரும், யமினாம் வராய யோகிகளில் மேலானவருமான நாதமுனையே நாதமுனிகளுக்கு பூயஹா நமஹா, பூயஹா நமஹா, மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம். வியாக்கியான அவதாரிக்கையில பெரியவாச்சான் சாதிக்கிறார், ஒரு தடவை ஒருத்தனுக்கு தீர்த்த தாகம், ஒரே தாகம் வந்ததுன்னா தீர்த்தம் ஒரு பாத்திரம் கொடுங்க, சாப்பிட்டு முடிச்சிடுவோம். முடிச்சிட்டோம்னே அவருக்கு தோணாது. ரொம்ப தாகத்துல சாப்பிட்டாங்க இல்லையா, எனக்கு இன்னொரு பாத்திரம் கொடுங்க. அவருக்கு முதல் பாத்திரம் சாப்பிட்டதே தாகம் போயிடுது, ஆனா போச்சுன்னு மனசு ஒத்துக்காது, அந்த செய்தியே மூளைக்கு போகாது. ஆனா இன்னொன்னு கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு இந்த விடாய்த்தவன் திரும்ப திரும்ப திரும்பங்கிறாரு. அதை போல ஆள வந்தாருக்கு பெரிய விடாய். அதனால முதல் ஸ்லோகத்துல நமஹான்னு சொல்லிட்டார், 2வது ஸ்லோகத்துல தஸ்மை நமஹான்னு சொல்லிட்டார், 3வது ஸ்லோகத்துல பூயோ நமஹாங்க. இப்படி மீண்டும் மீண்டும் வணக்கம்னு சொல்லுகிறார். என்னால்
தாகம் தீராதபடியால் சொல்லிக் கொண்டிருக்கிறார். திருஷார்த்தனுக்கு தண்ணீர் குடிக்க குடிக்க பர்யாப்தி பிறவாதா போலே பின்னையும் அவருக்கு அடியேன், மறுபடியும் அடியேன், மீண்டும் அடியேன், மீண்டும் அடியேன் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்ளுகிறார். என்ன அவ்வளவு தூரம் அவரிடத்துல உமக்கு உபகார ஸ்மிருதி, அவ்வளவு உமக்கு நல்லது பண்ணியிருக்காரானால், ஆமா, நாதமுனிகள் நம்மாழ்வாரிடத்திலேருந்து பெற்றது ஒரு பக்கம்னால், அந்த பெற்றதை இன்னி வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கணும். நாதமுனிகள் ரொம்ப யோக்கியத்தை இருக்கிறவர், பெரிய அதிகாரி, பகவத் பக்தி சிந்து ராசி. அவர் நம்மாழ்வார் முன்னாடி போலாம். இதுவே 4000 வருஷம் கழிச்சு நடந்திருக்கு. வெறும் 10 வருஷம் 20 வருஷம் 40 வருஷம் இல்ல, நம்மாழ்வார் ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து 4000 ஆண்டுகள். அதுக்கப்புறம் அது இருக்குன்னே ஒருத்தருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, அடியானுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, எப்பேற்பட்ட வாழ்க்கும் தெரியாது. ஆனா அது நாதமுனிகள் தானா தெரிந்து கொண்டு இருக்குன்னு யூகித்து கொண்டு அதை வைத்துக் கொண்டு அம்மாழ்வார் திருக்குறுகூருக்கு போய் 12,000 தடவை கணிச்சிருந்தாம்ப சொல்லி ஆழ்வார் அவருக்கு கொடுத்தத ரொம்ப கட்டப்பட்டு நான் சம்பாதிச்சிருக்கிற சொத்து போரும், நான் என் குடும்பத்துக்கு வச்சுக்கிறேன் என்று முடிச்சிருந்தா ஒருத்தருக்குமே போகவே போயிருக்காதே. ஆனா அவர் என்ன நினைச்சார், ஆமா என் குடும்பத்துக்கு வச்சுக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் தன் குடும்பம் ஆக்கிட்டார். அவர் சொன்னது உண்மை, என் குடும்பத்துக்கு தான் இந்த சொத்தை வச்சுக்க போறேன்னு சொன்னது உண்மை. ஆனா தன் குடும்பங்கிறதுக்குள்ள பக்தர்கள் அத்தனை பேரையும் சேர்த்தாடும் இல்லையோ, இதுதான் அவரிடத்துல நமக்கு இருக்க வேண்டிய உபகார ஸ்மிருதி. இது இல்லேன்னு ஆயிருந்தால், நம்மாழ்வார் அவர் கொடுத்தார், மதுரவியாழ்வார் கொடுத்தார், ஆனா அது பட்டு போயிடவே 4000 வருஷத்தை காணும். வரலாற்று நூல்கள்ல நடுவுல 4000 வருஷம் திவ்ய பிரபந்தமே இருக்கல. அந்த மாதிரிலாம் இருக்கிற நாள்ல நம்ம இருந்திருந்தா என்ன ஆகும், கதி கலங்கும். நல்ல வேலை இப்ப ஏதோ திருப்பலாண்டு சொல்லிட்டு இருக்கோம், திருப்பாதி சொல்லிட்டு இருக்கோம், கொஞ்சமாவது பக்தினா என்னன்னு தெரியுது. அந்த நடுப்பட்ட 4000 வருஷம் என்னவா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. திருமங்கையாழ்வார் புறப்பட்டு போய் நாதமுனிகள் அவதரித்த ஆண்டு வரை எங்கும் திருப்பல்லாண்டு இல்லை, திருப்பள்ளி இல்லை, திருப்பாவை இல்லை, எதுவும் இல்லை. அப்ப எப்படி பக்திங்கிறத நம்ம புரிஞ்சே இருக்காது. சிவகிட்ட சம்பந்தம் எப்படி இருந்ததுவா, இது சனாதனம்ங்கிறதுனால கண்டிப்பா இருந்துடும். ஆனா இருந்ததுன்னா எவ்வளவு சிரமம், நம்போல்வாருக்கு சிரமம். அப்போ யோகம் இருந்திருக்கிறவா இருந்திருக்கலாம், அதனால அது எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சிருக்கலாம், நம்மளால பிடிச்சிருக்கவே முடியாது. அதனாலதான் ஆளவந்தாருக்கு தோன்றது. அதுவே 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு தோணிருக்கு. நாம இன்னும் 1000 வருஷம் கழிச்சிருக்கோம்னால் ஒரு ஸ்லோகம் இல்லை, நம்ம பாடுற 70 ஸ்லோகத்தையும் இப்படியே தான் பாடணும். அதனாலதான் இந்த ஒரு ஸ்லோகத்தில் நமோ நமோ யாமுனாய் யாமுனாய் நமோ நமஹ, நமோ நமோ யாமுனாய் யாமுனாய் நமோ நமஹ திரும்ப திரும்ப அந்த நமோ நமஹா சொல்றாள். என்னால் அப்பதான் கொஞ்சமாவது உபகாரம் பண்ணும், அப்பதான் அந்த நன்றியை நினைவில வச்சிருக்கோம்னாலும் தோணுங்கிறதுக்காக சொல்றார். பூயோ நமஹ, மறுபடியும் வணங்குகிறேன், நமோ நமஸ்தே அபரிமித. அபரிமிதன அளவில் அடங்காத, அளவுக்குட்படாததான பக்தி, அவ்வளவு தத்துவ ஞானம். யார் இடத்துலன்னா அச்சுத, அச்சுதனான பெருமானிடத்தே. அச்சுதனுக்கு நிறைய பெருமை, எல்லாரையும் நியமிக்கக்கூடியவர்னு பெருமை, ஒத்தரையும் நழுவ விட்டுட மாட்டாருங்கிற பெருமை, எல்லாருக்கும் ரக்ஷகங்கிற பெருமை, கல்யாண குணங்களால குறவே கிடையாதுங்கிற ஏச்சம், ஒரே மாதிரி தான் எல்லாரையும் நடத்துவார், தானா அப்படித்தான் இருப்பாருங்கிற பெருமை. யார் திருவடியை பற்றினவனை நழுவே விடமாட்டார். அதனாலதான் ஆர்த்த புகழ் அச்சுதன், ஆர்த்த புகழ் அச்சுதன் பாடுவார்கள். அப்படிப்பட்ட அச்சுதனுடைய திருவடி தாமர்களிலே ஞானம் முதல்ல, அதுல ஞானம், அதுக்கப்புறம் அதில் இருக்க வேண்டிய பக்தி. பக்தியை சொல்லி ஞானத்தை சொல்லலாம், ஞானத்தை சொல்லி பக்தியை சொல்லலாம். அந்த பெருமான் திருவடிகளே உபாயமானபடியால் ஞானமும் பக்தியும் எப்படி இருக்கும், எனக்கு சம்பாதிச்சு தான் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சிலருக்கு இருக்கிற கட்டம், நீ சம்பாதிச்சா தான் நான் சாப்பிட முடியும். அப்ப அந்த வேலை சமமா தான் இருக்கும். நான் ஒண்ணு இன்னைக்கு சம்பாதிச்சு சாப்பிடணுங்கிறது இல்லை. எங்க அப்பா அம்மா எங்க பெரியவர்கள்லாம் சொத்து தேடி வச்சிருக்கா, ஆனா நான் சாப்பிட்டுட்டு தேடி வச்சு அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்களோ அந்த தொண்டு செய்ய போறேன் இப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதே மாதிரி ஞானமும் பக்தியும் இருக்கே, இதை பண்ணித்தான் நான் மோட்சத்துக்கு போகணும்னால் அது கொஞ்சம் கசக்கும். அதை நான் பண்ண மாட்டான். பெருமான் திருவடி எனக்கு முக்தி கொடுத்துரும், அவர் தான் எனக்கு உபாயம். ஆனா இப்பேற்பட்ட உபாயமா இவ்வளவு கருணையோடு இருந்தவரை பத்தி நான் எவ்வளவு தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு கைங்கரியம் பண்ணணும் என்கிற ஞான பக்தி இருக்குமானால் அது இனிதானதுன்னு சொல்றார். அதனாலதான் இவர்கள் ஞானமும் பக்தி இனிக்கிறது என்னால் அது உபாயமா இருந்தா இப்படி எல்லாம் இனிக்காது. அதே பிராபியமா புருஷார்த்தமா இருக்கவே தான் அது இனிக்கிறது. அப்படியாய் அதுவே ஞானமும் பக்தியுமே கடலை போல அமிர்தாப்தி அமுத கடலாக இருந்தவர் லோகே அவதீர்ண,
அது எப்படி இந்த லோகத்துல வந்திருக்குன்னா சுபைர் வச்சோபிகி, நாதமுனிகளுடைய திவ்யமான ஸ்ரீசூக்திகளாலே நம் அளவுக்கு வந்து சேர்ந்திருக்கார். நான்முகனார் பெற்ற நாட்டுடைய நட்பாலுக்கு இத்தனம். இதெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து அவர் பண்ணல, லோகே அவதீர்ண உலகத்துல வந்து நமக்கு இந்த லோகத்தில் இந்த பாரத தேசத்தில் இதோ 1000-1200 வருஷங்களுக்கு முன்னாடி நாதமுனிகள் இது இத்தனையும் பண்ணியிருக்காருனால் எங்கோ நினைச்சுக்க வேண்டாம், இந்த லோகத்திலே இதே பூலோகத்துக்கு தானே கண்ணன் அவதரித்தார், இங்குதானே ராமன் அவதரித்தார், அதே போல நாதமுனிகள் அவதரித்தார். ஆமாம், ஆனால் அவர்கள்லாம் திரும்பி போயிட்டார்களே, நாதமுனிகளும் திரும்ப எழுந்துட்டார்கள். ஸ்ரீசூக்தி இருக்கே, அவர் என்னென்னலாம் பாடிட்டு போயிருக்காரோ, என்னெல்லாம் உபதேசம் பண்ணிருக்காரோ, அது இன்னும் நம்ம இடத்துல தான் இருக்கிறது. லோகே அவதீர்ண ஈஸ்வர அவதாரத்தை போலேயே ஸ்வயம் பிரயோஜனமாகவே பிறந்தது. பரமார்த்த பரம பிரயோஜனமானது. சமக்ர ரொம்ப பெருசு, தத்தத்திரயத்தை கூட சாப்பிடுற அளவுக்கு பெரிய பக்தி. பக்தி யோகாய பக்தியை உடையவரான உக்தமான பக்தி தத்துவ ஞானங்கள் இரண்டையும், ரெண்டு இருக்கு, பக்தி இருக்கு, தத்துவ ஞானம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நாதமுனையே யமினாம்பராய யோகிகளுக்குள்ளே தலை சிறந்தவராக இருக்கும் அவர். வாய் அவனை அல்லது வாழ்த்தாது, கை உலகன் தாயவனை அல்லது தாம் தொழா என்று ஏகாகிர சித்தம் அவரிடத்திலேயே லயித்திருக்கிற முனிவர். அப்படிப்பட்ட நாதமுனிகள் அவர் திருவடிகளையே பற்றுகிறேன், பூயோ நமஹா மறுபடியும் வணங்குகிறேன் சொல்லுகிறார். அத்தோட 3வது ஸ்லோகம் முச்சிச்சு, பூயோ நமஹா அபரிமித அச்சுத பக்தி தத்தஞான அமிர்தாப்தி பரிவாக சுபைர் வச்சோபிகி லோகே அவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாதமுனைய யமினாம்பராய. இப்படி முதல் 3 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அவருடைய பெருமகள் எல்லாம் முதல் ஸ்லோகத்துல சொன்னார். பரமாத்மா பரத்த ஞானத்தை பத்தி முதல் ஸ்லோகத்துல சொன்னார். அவதார ஞானத்தை பத்தி 2வது ஸ்லோகத்துல சொன்னார். இந்த ஞானமும் பக்தியும் தன்னளவுல வந்திருக்கு, ஆள வந்தார் அளவுக்கு வந்து நம்மளவுக்கு ஓடி வருகிற அளவுக்கு நாதமுனிகள் கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட அவரிடத்தில் நன்றி உணர்வோட உபகார ஸ்மிருதியோட எப்போதும் வணங்க வேண்டும், வணங்க வேண்டும், வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுதான் முதல் 3 ஸ்லோகங்கள். சுருக்கமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை அடியனுக்கு அனுகிரகித்த ஜிஎஸ் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, சுவாமி நாதமுனிகள் திருவடிகளை சரணம், சுவாமி ஆளவந்தாருடைய திருவடிகளை சரணம். யத் பதாம்போருகத்யான வித்வஸ்தா சேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம் ஸ்ரீமதே ரம்மஜாமாது முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் சொல்லி அமைகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.